இப்ப இங்க இருக்க நரி கூட்டத்து கூட அங்க இருக்க அட்வென்ச்சர் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் நரி கூட்டத்துக்கிட்ட தனியா வந்து மாட்டிக்கிட்டா. அவளை காப்பாத்த போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அட்வென்ச்சர்ல ஒருத்தன் கேட்கறான். இல்ல இல்ல அவளை அவளுக்கே பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தன் சொன்னாலுமே இல்ல அவ பிரின்சஸ் நம்ம தான் அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடி போய் அந்த நரியை அட்டாக் பண்ணலான்னு போறான். இல்ல அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துக்கு பறந்து போய் அந்த நரியை அட்டாக் பண்றா. இது என்னோட வேட்டை, இங்க இருக்க பொருள் எல்லாம் நீங்க என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு பிளான் போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு போய் அங்க இருக்க நரியெல்லாம் துவம்சம் பண்றா. நான் தான் சொன்னோம்ல அவளை அவளுக்கே பாத்துக்க தெரியும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தி தான் இவ. இவ என்னதான் இந்த நாட்டோட அரசனோட மகளா இருந்தாலுமே இவளும் ஒரு ஹண்டர். அதுக்கு தான் இவளை ஹண்டர் பிரின்சஸ்னு சொல்லுவோம். இப்ப அந்த பொண்ணு அந்த நரிட்ட இருந்து ஒரு பொருளை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறா. அடுத்த நாள் அந்த கேம்ப் முடிஞ்சு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. நம்ம கலெக்ட் பண்ண பொருளெல்லாம் நானே எடுத்துட்டு போறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஆமா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த பிரின்சஸ் எதுக்கு இந்த மாதிரி பொருட்களை கலெக்ட் பண்றதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கறான். ஆமா நீ சொல்றது கூட சரிதான், இவங்க ரொம்பவும் பவர்ஃபுல், ஆனா இவங்களால மேஜிக்கை யூஸ் பண்ணவே முடியாது. இந்த பிரின்சஸோட பேரு ஆனிஸ். ஆனிஸ் அவங்களோட வேட்டையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா ஒரு கிங்கு. ஸோ அவ வரதை பார்த்தோன்னே நீ மறுபடியும் போய் வேட்டையாடிட்டு வந்திருக்கியா, நீ ஒரு கிங்கோட பொண்ணு, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, நீ இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் பயங்கரமா அவளோட பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்கான். இந்த கேப்ல ஆனிஸ் நைஸா அந்த இடத்த வச்சு தப்பிச்சு ஓடிடுறா. இது எவ்வளவு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஓனாயோடது, ஆனா இதையே இவ அசால்ட்டை வேட்டையாடி வந்திருக்கானா, இவ கண்டிப்பா பவர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் சொல்றான். இப்ப அங்கதான் நம்ம ஆனிஸோட அண்ணன் இருக்கிறான். அவனோட பேரு அல்கால்ட். அவனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் எல்லா நோபல்ஸும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, நீ மறுபடியும் போய் வேட்டையாடிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனிஸோட மெய்ட் அவளோட உடம்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, நீ 5 வயசுல இருக்கும் போது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்ப ஆனிஸ் வந்து வானத்துல ஒரு பறவையை பார்த்துட்டு இருக்கா. அந்த பறவையை போலவே நானும் நாளைக்கு பறக்க போறேன், ஆனா அதுக்கு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா ஆனிஸ் வந்து ஓடிட்டு இருக்கா. அப்ப அந்த மெய்ட் ஆனிஸை பிடிச்சு என்ன பண்றான்னு கேட்கும்போது நான் எங்க அப்பா கிட்ட போய் மேஜிக்கை கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடுறா. எதுக்குன்னு கேட்கும்போது நான் அந்த பறவையை போலவே வானத்துல பறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்லியிருப்பா. இதோட நிறுத்தவா செஞ்சீங்க, இன்னும் பறக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இப்ப இன்னைக்கு இன்னொரு தொடப்பக்கட்டையும் உடைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் ஆனிஸோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இந்த உலகத்திலே என் மேல அக்கறைப்படுற ஒரே ஜீவன்னா அது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. சரி ஓகே நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனிஸ் அங்க இருந்து கிளம்புறா. இவ இப்போ அட்வென்ச்சரர் கூட சேர்ந்து கலெக்ட் பண்ண அந்த பொருள் எடுத்துட்டு வந்து இங்க ஒரு விச் கிட்ட கொடுக்குறா. எதுக்காக அப்படின்னா அவளால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இவ கிட்ட கொடுத்தா இவ இன்னொரு பொருளை செஞ்சு கொடுப்பா. ஸோ இதுக்காக தான் இப்ப வந்த ஓனாய் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த அந்த மேஜிக் ஐட்டமை இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து ஒரு மேஜிக் ப்ரூம் ஸ்டிக்கர் 2 பேருமே சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு மேஜிக்ல எதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுற, மேஜிக் இல்லாமலே நம்ம பொருளை யூஸ் பண்ணியே வானத்துல பறக்க முடியும், ஆனா எதுக்காக நீ மேஜிக்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. மேஜிக்கை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், மேஜிக்ல எவ்வளவு அற்புதமான விஷயம் இருக்கு தெரியுமா, அது ஒரு கலை இல்ல, இது ஒரு காதல் இல்ல, இது ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி மேஜிக்கை பத்தி புகழ்ந்துகிட்டே போகலாம் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அண்ணன் அல்காடுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அந்த அந்த பார்ட்னர் வந்து உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. ஆமா ஆமா நாங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது ஒன்னா தான் இருப்போம், ஆனா அவ இப்ப என்ன மறந்துருப்பா அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. இப்ப அந்த யூஃபிலியா அப்படிங்கிற அந்த பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. யூஃபிலியாக்கு ஆல்கார்டோட நிச்சயதார்த்தம் இருக்கும். இப்ப இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிக்காங்க. ஆல்கார்ட் வேற ஒரு பொண்ணு கூட ரொம்பவும் க்ளோஸா இருப்பான். பிரின்சஸ் நீங்க இதை பத்தின ரூமர்ஸ் எல்லாம் கேட்டீங்களா, இப்போ ஊர் முழுக்க இதுதான் பேசிட்டு இருக்காங்க, ஆல்கார்டுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஃபிலியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அவரோட கிளாஸ்மேட்டோட கிராஜுவேஷனுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்றாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபிலியா சொல்றா. பிரின்சஸ் யூஃபிலியா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ ஈவினிங் ஆல்கார்டுக்கும் யூஃபிலியாக்கும் டின்னர் மேக் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் இவங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்காக தான் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. யூஃபிலியா வந்துட்டு ஆல்கார்டு கிட்ட நம்ம பண்ணிக்க போறதுன்னு லவ் மேரேஜ் இல்ல, இந்த கண்ட்ரி என்னைக்குமே பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் 2 பிரின்சஸோட வாரிசுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, சொல்ல போனா இது ஒரு கட்டாய கல்யாணம், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யூஃபிலியா கேட்கறா. எனக்கு இதுக்கு மேலேயும் நேரத்தை வேஸ்ட் பண்றதுல விருப்பம் இல்ல, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நானே தெரிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆல்கார்டு சொல்றான். இவர் ஒருவேளை லைனியை தான் சொல்றானோ அப்படின்னு சொல்லிட்டு யூஃபிலியா யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இப்ப யோசிக்கிறதுக்கும் முடிவை மாத்துறதுக்கும் டைம் இல்ல, இந்த கல்யாணம் அவ்வளவுதான், இது நம்மளோட முடிவு, இது நம்மளோட விதி, இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபிலியா சொல்றா. எதை ஏத்துக்க சொல்ற, நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் ஏத்துக்கணும், வாழ போறதுன்னு அவங்கள நம்ம தான்,
அதனால நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நாம தான் ஏத்துக்கணும். நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஆல்காட் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். போற வழியில ஆனிஸும் அவளோட மெய்டும் வந்திருக்காங்க. ஆனா நான் அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல, சும்மா க்ளீன் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. பட் ஆனா ஆல்காட் எதையுமே கண்டுக்காம இருந்து கிளம்புறான். இப்ப அந்த விச் கிட்ட இருந்து ரெடி பண்ண அந்த ப்ரூம் ஸ்டிக் வந்துருச்சு. இப்ப நான் இதுல பறந்து தான் நிச்சயதார்த்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ரெடியா இருக்கா. அந்த மெய்டு வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்போ இவளை அனுப்பி வைக்கிறாங்க. சீக்கிரமா திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நான் நிஜமாவே வானத்துல பறக்கிறேன், நான் என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயும் அந்த வண்டி ரொம்பவும் ஸ்பீடா போக ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே உங்களோட நிச்சயதார்த்தத்தை காட்டுறாங்க. யூஃப்லியா ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னு யூஃப்லியா ரொம்ப பயந்துட்டு இருக்கா. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அந்த ரூமர்ஸை கேட்டுட்டு இவளுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரூமர்ஸை பத்திட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க. இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு யூஃப்லியா ஹாலுக்கு போறா. பார்த்தா அங்கேயுமே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ம யூஃப்லியா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ரூமர்ஸை பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஆல்கார்டு லைனுங்கிற அந்த பொண்ணை கூட்டிட்டு வரான். நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கான தகுதி இந்த பொண்ணு கிட்ட இல்லை, ஆனா அது லைன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்றான். போது நிறுத்து, என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஃப்லியா டென்ஷன் ஆகிறா. இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க தெரியுமா, நம்ம அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ஆனா கல்யாணம் வேண்டான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு யூஃப்லியா சொல்றா. எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை, நீ என்ன பண்ண பத்தியா, எங்க நான் இந்த லைன்ங்கிற பொண்ணை லவ் பண்ணிருவணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீ நிறைய தடவை மிரட்டியிருக்க, ஏன் கொலை கூட பண்ண பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்றான். இதை கேட்டோன்னே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பிரின்சஸ் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, என்ன யூஃப்லியா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூஃப்லியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இப்படி நடக்கக்கூடாது, நான் ஒன்னும் அப்படி பண்ணல அப்படின்னு யூஃப்லியா கண் கலங்குறா. இந்த மாதிரி ஒரு மோசமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்றான். போது நிறுத்து அப்படின்னு சொல்லி இப்ப யூஃப்லியா பயங்கரமா அழுவுறா. அப்ப திடீர்னு நம்ம ஆனிஸ் அந்த இடத்துல கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து விழுறா. அச்சச்சோ என்ன எல்லாருமே மன்னிச்சிடுங்க. ஆமா அண்ணா நீ என்ன அந்த பொண்ணு கூட பண்ணிட்டு இருக்க, நீ யூஃப்லியா வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. உன் வாயை கொஞ்சம் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு டென்ஷன் ஆகுறான். என்னாச்சு யூஃப்லியா, உனக்கு நிச்சயதார்த்தம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. உடனே யூஃப்லியா சோகமாகறத வச்சு ஆனிஸ் கண்டுபிடிச்சிடறான் இங்க என்ன இருந்துச்சுன்னு. ஓ அப்பனா இந்த நிச்சயதார்த்தத்துல உனக்கு விருப்பம் இல்லை அப்படிதானே, சரி ஓகே கவலைப்படாத, நீ ஏன் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் யூஃப்லியாக்கு கையை கொடுக்குறா. அவளும் கையை கொடுக்கலான்னு வரா. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு போகும்போது கவலைப்படாத, நீ என்ன நம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்ப அப்படியே ஆனிஸ் யூஃப்லியாவை தூக்கிட்டு ஏன் அண்ணா நான் இதை பத்தி அப்பா கிட்ட சொல்ல போறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஏன்னா இப்ப எங்க கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு யூஃப்லியா கேட்கறா. நான் டியூக்கையும் எங்க அப்பாவையும் மீட் பண்ணி உன்னை என் கூடயே கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறதுக்காக தான் போறேன் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. ஆல்கார்டோட அப்பா எதையோ லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அப்போ யூஃபியோட அப்பா அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் ஒழுங்கா நடக்கல, அதுக்காக நம்மளோட உறவு முடிஞ்சு போயிருச்சா என்ன, இப்போ கூட நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு அடுத்த ராணி ஆகணும், அதுக்காக நான் ரொம்பவும் ஆசைப்பட்டேன். ஆனா ஆல்கார்டு கூட இந்த நிச்சயதார்த்தம் இப்போ நின்று போயிடுச்சு. ஆனா இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஆனிஸ் யூஃபியை கூட்டிட்டு வரா. அவங்க அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன தைரியம் இருந்தா இளவரசரோட பொண்ணையே கடத்தி கூட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகி ஆனிஸ் அடிக்க போறாங்க. ஆல்கார்டு யூஃபி கூட பண்ணிருந்த நிச்சயதார்த்த வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால யூஃபி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. ஆமா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு யூஃபி சொல்றா. அப்பனா இதுக்கெல்லாம் காரணம் ஆல்கார்டு தானா, இவன்லாம் ஒரு நாட்டோட ராஜா ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு இப்போ ஆனிஸோட அப்பா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க இளவரசரே, இந்த நிச்சயதார்த்தம் நின்று போறதுக்கு என்னோட மகனே காரணமா இருப்பான்னு நான் எதிர்கூட பார்க்கல அப்படின்னு ஆனிஸோட அப்பா யூஃபியோட அப்பா கிட்ட சாரி கேட்கறாங்க. இதுல உங்களோட தப்பு என்ன இருக்கு, என்னோட பொண்ணு தான் பாவம், அவளோட வாழ்க்கை இப்போ முடிஞ்சு போயிருச்சுன்னு யூஃபியும் அவளோட அப்பாவும் ஃபீல் பண்றாங்க. இப்படி இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனிஸ் வந்துட்டு யாரும் கவலைப்படாதீங்க, நான் யூஃபியை என் கூடயே வச்சு நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. அதை கேட்டோன்னே ஆனிஸோட அப்பா வந்துட்டு இரு 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 என்ன பேசிட்டு இருக்க, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா டென்ஷன் ஆகுறாங்க. என்னோட இந்த ஆராய்ச்சிக்கு யூஃபி எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. என்ன நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேனா அப்படின்னு யூஃபி சந்தோஷமாகறா. இவ இப்படி பாவம் போல சந்தோஷப்பட்டதை பார்க்கும்போது நாய்க்குட்டி மாதிரியே கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனிஸ் வெக்கப்பட்டு இருக்கா. நீ சொல்றது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மேஜிக் என்கிட்ட இல்லைனாலும் மேஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த ஆராய்ச்சிக்கு கண்டிப்பா யூஃபி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான்னு தோணுது. அதோட அவகிட்ட நிறைய மேஜிக் பவர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான சக்தி நான் மிஸ் பண்ண விரும்பல, அதனாலதான் யூஃபியை என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. அப்ப நான் மேஜிக்கு ஈக்குவலா மேஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த புது டெக்னாலஜியை வச்சு நிறைய பொருள் கண்டுபிடிக்க போறா அப்படித்தானே. இந்த ஆராய்ச்சி ரொம்பவும் பாராட்டக்கூடியதுதான், ஆனா இதை ஒரு லிமிட்டா வச்சுக்கணும். இதோட லிமிட் மீறிச்சு அப்படின்னா கண்டிப்பா இது டேஞ்சர்ல முடியாதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யூஃபியோட அப்பா சொல்றாங்க. கவலையப்படாதீங்க, இதோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கேத்தாப்புல அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்களை தான் நான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பொருட்கள்ல நிறைய யூஸ்ஃபுல் விஷயங்கள்லாம் இருக்குன்னு நீங்களே கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்குவீங்க. இந்த அற்புதமான ஆராய்ச்சிக்கு எனக்கு யூஃபி கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா.
ஒரு இளவரசரோட பொண்ணையே ஒருத்தன் வேண்டான்னு சொல்லி அவங்களோட கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இளவரசரோட கௌரவமே மொத்தமா குறைஞ்சிரும். ஆனா கவலைப்படாத யூஃபி, உன்னை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் உன்னை கொஞ்ச நாள் என் கூட வச்சு நல்லா பாத்துக்க போறா அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. இல்ல அப்பனா இதுதான் உன்னோட பிளானா அப்படின்னு இப்ப ஆனிஸோட அப்பா இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிளான் எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு யூஃபி சொல்றா. இப்ப யூஃபியோட அப்பா வந்துட்டு ஆனிஸ் 5 வயசுல இருக்கும்போது ஒரு நாள் எங்க கிட்ட வந்து ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு பையன் கூட கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்காதீங்க, எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்லியிருப்பா. அதுக்காக தான் இப்ப யூஃபி எங்க கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா கேட்கறாங்க. ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஓடுறா. இல்ல நான் ஐ மீன் அப்படி சொல்ல வரல, எனக்கு குழந்தை பத்துக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுதான் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. அடியே ராட்சசி, என்னடி சொல்றா? ஒரு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களோட பொண்ணை வளர்த்து பெரிய ஆளாக்கி அவங்களோட பாசத்தை முழுக்க அந்த பொண்ணுக்கு கொடுத்து கடைசி அந்த பொண்ணுக்கு ஒரு வழியா நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களோட பேர பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சம் போது வர சந்தோஷம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை கெடுக்கணும்னு முயற்சி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகி இப்ப ஆனிஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த யூஃபியோட அப்பா, ஒரு அப்பா அம்மானா அவங்களோட பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூஃபியோட அப்பா யூஃபி மேல கை வைக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. யூஃபி டக்குன்னு பயந்து பின்னாடி போறா. என்ன மன்னிச்சிடு யூஃபி, இவ்வளோ நாள் உன்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உன்னை வச்சிருக்கேன். இந்த கல்யாணத்துல கூட உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லை. சொல்ல போனா நான் ஒரு அப்பாவா தோத்து பல வருஷம் ஆகுது. இப்ப நீ சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட விருப்பம் என்னன்னு உனக்கு தெரியும். இனிமே யாருக்காகவும் உன்னோட விருப்பத்தை மாத்திக்காத. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ செய். கொஞ்ச நாள் ஆனிஸ் கூடயே இருந்து உனக்கு பிடிச்ச சுதந்திரமான வாழ்க்கையை வாழு. அதோட அவளுக்கும் நீ நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு யூஃபியோட அப்பா யூஃபி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே யூஃபி பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிக்கிறா. இது உனக்கான வாழ்க்கை, அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பண்றது சரிதானா அப்படின்னு ஆனிஸோட அப்பா கேட்கறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு அப்புறமே எங்களோட கௌரவம் முழுக்க போயிடுச்சு. யூஃபியால மறுபடியும் ஒரு ராணியாக முடியுமான்னு கூட தெரியல, ரொம்ப கஷ்டம்தான். அதனால அவ கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துலயே இருக்கட்டும். நீங்க ஆனிஸ் சொன்னதை வச்சு ஆனிஸ் யூஃபி கூட இருக்கிறத பார்த்து பயப்படுறீங்க. பட் கவலைப்படாதீங்க, ஆனிஸை பத்தி எனக்கு தெரியும். அவ கண்டிப்பா ஒரு நாள் ராணியாவா. அதுக்காக நீங்க இப்பவே கனவு காணுங்க அப்படின்னு யூஃபியோட அப்பா சொல்றாரு. நடந்தா சரிதான் அப்படின்னு ஆனிஸோட அப்பா சொல்றாரு. இப்ப ஆனிஸோட மெய்டு வந்துட்டு யூஃபிக்கு டீ கொடுக்குறாங்க. இந்த ஃபிளாஸ்க்கு கூட நான் செஞ்சதுதான். இதுல எதனால ஹீட் பண்ணிக்கலாம், டீன்னு மட்டும் இல்ல வாட்டரை கூட ஹீட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த டீயை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ ரொம்பவும் சூப்பர், அதோட ரொம்ப புத்திசாலிப்பா அப்படின்னு யூஃபி சொல்றா. நீ என் கூட சேர்ந்து வேலை பார்க்க போற, ஸோ இதனால என்னோட வேலை செய்யற இடத்த உனக்கு காட்டணும், அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூஃபியை அவ வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஆனிஸ் அப்பப்போ முட்டாள்தனமா ஏதாவது பண்ணுவா, கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட மெய்டு யூஃபி கிட்ட சொல்றாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபியை தூக்கிட்டு ஆனிஸ் போறா. இதான் என்னோட ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. அங்க இருக்க பொருளை பார்த்துட்டு யூஃபி ஷாக் ஆகுறா. நான் நிஜமாவே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சந்தேகத்தோட கேட்கறா. கவலைப்படாத, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நான் இந்த உலகத்துல பிறக்கும் போது எனக்கு மேஜிக்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனால மேஜிக் இல்லாத என்னோட லைஃப்ல இந்த மாதிரியான மேஜிக் சயின்ஸை நான் கொண்டு வந்து இந்த மாதிரியான புது டெக்னாலஜியை வச்சு மேஜிக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் கண்டுபிடிச்சு அதில் வெற்றி அடைஞ்சாலுமே கூட எனக்கு மேஜிக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் கவலைப்பட்டிருக்கேன். அதோட மேஜிக் இருக்கிறவங்கள பார்த்து பொறாம கூட பட்டிருக்கேன் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. நீங்க சொல்ற இந்த மேஜிக் என்கிட்ட இருந்தாலுமே கூட நான் அதுக்காக சந்தோஷப்பட்டதும் கிடையாது, அண்ட் இந்த மாதிரி சுத்தி இருக்க விஷயங்களுக்காக ஃபீல் பண்ணதும் கிடையாது அப்படின்னு யூஃபி சொல்றா. சரி ஓகே, இதெல்லாம் விட்டுத்தள்ளு. இப்போ நான் உனக்காக ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு உன்னோட உடம்ப ஃபுல்லா அளவெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனிஸ் யூஃபியோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு உடம்பு அளவெடுத்துக்கிட்டு இருக்கா. அளவெடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நைட் என்னோட நைட் கவுனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்போ அவளோட நைட் கவுனை போட்டுட்டு யூஃபி வந்து பாக்குறா. வா இங்க வந்து படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. அச்சச்சோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போய் பெட்ல படுக்கிறா. உனக்கு இங்க எல்லாம் ஓகே தானே, உனக்கு பிடிச்ச மாதிரி இங்க இருக்கலாம், நான் கூப்பிட்டு என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நீ ரொம்பவும் சுதந்திரமா இருக்கிற. ஆனா நான்லாம் அப்படி இல்லை தெரியுமா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவோட கட்டுப்பாட்டுல தான் இருந்திருக்கேன். எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எதை பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும் கூட எல்லா விஷயத்தையுமே எங்க அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு கூண்டுல அடைச்ச ஒரு பறவை மாதிரி தான் என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. எந்த தைரியத்துல இப்படிப்பட்ட ஒருத்தி உன்னோட ஆராய்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுவானு என்ன உன் கூட கூப்பிட்டான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு யூஃபி கேட்கறா. உன்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட பரவாயில்லையே, நீ எவ்வளவு ஆபத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நீ செய்வ. உன்னை சுத்தி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே உனக்கு தோன்றதை தான் நீ பண்ற. ஒருவேளை அந்த பிரச்சனைலாம் உன்கிட்ட இல்லாம இருந்தா நீ என்ன பண்ணுவ? சொல்ல போனா உன்ன மாதிரியே இந்த பொண்ணுலாம் இந்த நாட்டுக்கு கிடைச்சதுக்கு நாங்க தான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கோம். அப்பனா கூண்டுக்குள்ள அடைஞ்சிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு ஆனிஸ் கேட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றா. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்ணிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யூஃபி சொல்றா. சரி இப்ப இதை பத்தி யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. யூஃபி ஆல்ஹார்டு கூட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அரண்மனையில இருக்கிறதுக்காக ஒரு ரூம் ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஆனா இப்ப கல்யாணமே நின்று போயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ரூம் என்னோடது இல்ல, எனக்கு சொந்தமானது இல்ல அப்படின்னு அந்த ரூமை காலி பண்ணிட்டு அந்த ரூமோட சாவி எடுத்துட்டு போறாங்க. இப்ப அப்படியே யூஃபி தூங்கி எந்திக்கிறாங்க. அம்மா நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம்,
ஓ! நான் இப்ப ஆனிஸோட வீட்ல இருக்கனா? அப்படின்னு யூஃபி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு மெய்டு வந்துட்டு யூஃபிய எழுப்பி விட்றா. குட் மார்னிங் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூஃபிய கூட்டிட்டு போறா. இன்னைக்கு மதியானம் கோட்டைக்கு உங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க. இளவரசர் உங்க கூட ஏதோ மீட்டிங் போடணுமா மறந்துடாதீங்க அப்படின்னு மெய்ட் சொல்றா. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. ஆமா ஆனிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. ஆனிஸ் காலையிலேயே ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்றா. இப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு அலாரம் சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி பயப்படுறா. இது ஒண்ணும் இல்ல யாராச்சும் அர்த்தம் மீறி நம்மளோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா இந்த சவுண்ட் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அலாரத்தை ஆஃப் பண்ணி விட்றா. அங்க நுழைஞ்சது வேற யாரும் இல்ல ஆனிஸ் தான். நான் உனக்காக ஒரு மேஜிக் பொருளை தயாரிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னோம்ல அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு வா என் கூட வந்து அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கூட்டிட்டு போறா. மேஜிக்கல் ஸ்பிரிட்ஸ் பிளேடு இதை மானா கிறிஸ்டல்ஸால தான் மேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனிஸ் யூஃபி கிட்ட இது உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இதை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்ப அவளும் வந்து யூஸ் பண்றா. இப்ப அவ கைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஃபிட்டா ஒரு ஸ்வாடு மாதிரி மாறிடுச்சு. ஆமா இது உண்மையிலேயே எனக்கு கரெக்டா ஃபிட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. சரி ஓகே இப்ப அடுத்த இந்த ப்ரூம் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இது அந்த ப்ரூம் ஸ்டிக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி பயப்படுறா. பரவாயில்ல வந்து யூஸ் பண்ணி பாரு நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. அப்பனா சரி நான் யூஸ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி அந்த ப்ரூம் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பறந்து போறா. நான் உண்மையிலேயே வானத்துல பறக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கா. ஆனா ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவன் பயங்கரமா வந்து கீழே விழுந்து அடிபட்டுருது. அச்சோ என்ன மன்னிச்சிட்டு நான் உன்னை தான் பாத்துட்டு இருந்தேன் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் ஸ்லிப் ஆகி நீ கீழே விழுந்துட்டு என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்ப யூஃபி சிரிக்கிறா. ஐயோ ஐயோ இல்லை மன்னிச்சிடு நீ ஒரு இளவரசி நான் உன்கிட்ட எப்படி மரியாதை கொடுத்து நடந்துக்கணுமோ அந்த மரியாதையை நான் உன்கிட்ட மெயின்டைன் பண்ணணும் நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத நம்ம இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருந்து ஆராய்ச்சிலாம் பண்ண போகிறோம் ஸோ இப்படி கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஸோ நல்லா பழகிக்கணும் சரி ஓகேவா நம்ம மறுபடியும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நீங்க விளாண்டதெல்லாம் போதும் இப்போ யூஃபியோட மீட்டிங்க்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மெய்டு சொல்றா. என்ன யூஃபி நீ எங்கேயாவது வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. ஆமா கோட்டைக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி போறா. ஆனிஸ் ஏதாவது உன்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா நீ தைரியமா கூச்சப்படாம அவங்க கிட்ட சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றாங்க. இல்ல தொந்தரவுலாம் எதுவும் பண்ணல அவங்க சொல்றது கரெக்ட் தான் நான் வெளிப்படையா எதுவுமே பேச மாட்டேன் கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நான் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. என்ன மன்னிச்சிடுங்க இளவரசரே இந்த கல்யாணம் நின்று போறதுக்கு காரணம் என்னோட மகனாவே இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவன்லாம் ஒரு நாட்டுக்கு அரசனா இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. நீங்க சொல்றது நம்மளோட இடத்துல இருந்து பார்க்கும்போது கரெக்டா தான் தெரியும் ஆனா அவங்களோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷரை கொடுக்குறோம் இதுதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்கள நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் தேர்வு எடுத்துக்கணும். சொல்ல பொண்ணு அவங்களோட மகனுக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறான் இது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபியோட அப்பா சொல்றாங்க. நீங்க சொல்றது சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு சாதாரண பையனுக்கு பொருந்தும் ஆனா அரச குடும்பத்துல பிறந்த இந்த அரச பையனுக்கு இந்த மாதிரியான ஆசைகள் இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி வேணும் அப்பதான் அரசரோட கௌரவமும் நல்லா இருக்கும் அதை நம்பி இருக்க நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஆனிஸோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு யூஃபியும் அவளோட மெய்டும் வராங்க. இந்த கல்யாணம் நின்று போனதுக்கு என்னோட மகன் தாமா காரணம் அதனால இப்போ உன்னோட வாழ்க்கை தான் சீரழிஞ்சு பாலா போயிருச்சு இதெல்லாம் என்னோட தப்பு தான் என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. அல்காடுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கறத கேட்கும் போது எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா இதை நான் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருமே அவங்களோட நீதிக்காக போராடுறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தேடி போராடுறாங்க அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு தான் முக்கியம் அவங்க வாழ போற லைஃபை சந்தோஷமா வாழணும் இது அவங்களோட முடிவு இதுக்காக நான் இனிமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க போறது இல்லை இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு என்னோட நீதிக்காக நான் போராட போறேன் இனிமே எனக்கு இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஃபி வந்து அந்த ரூமோட சாவியை கொடுக்குறாங்க. இது என்ன சாவி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா கேட்கறாங்க. பேன் பண்ண அந்த லைப்ரரி ரூம் தான் அல்காடோட எனக்கு கல்யாணம் இருந்ததுக்கு அப்புறம் அந்த ரூம்ல தான் இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனா இந்த கல்யாணமே நின்று போயிடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு இந்த ரூம் தேவைப்படாது இந்த சாவி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கொடுக்குறா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா உனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் நான் தான் என்னை மன்னிச்சிட்டு உண்மையிலேயே என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க எதுவும் பண்ணல சொல்ல போனா இதுக்காக நான் வருத்தப்பட தான் செஞ்சேன் ஆனா நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன் ஏன்னா நான் இப்போ ஒரு சுதந்திரமான பறவை ஆயிட்டேன் எனக்கு இதுக்கு மேல செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லை நான் இப்போ நினச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. இங்கே பாரு யூஃபி இனி உனக்குன்னு செய்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை சொல்ல போனா ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு யூஃபியோட அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எனக்குன்னு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு யூஃபி யோசிச்சுட்டு என் மேலே அக்கறைப்படுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கிளம்புறா. என்னதான் இருந்தாலும் நீ உன் பொண்ணு கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி உனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்க கூடாது நீ அவளுக்கு வேற எப்படியாவது சொல்லி புரிய வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. இப்ப யூஃபி போற வழியில அந்த ரூமை பாக்குறா அவளுக்கான கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்ப அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்றாங்க ஏன்னா அவளோட கல்யாணம் நின்று போயிடுச்சுல்ல. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட கல்யாண வேலைக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு யூஃபி தேங்க்ஸ் சொல்றா. என்னம்மா யூஃபி எப்படி இருக்க உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ எதுவுமே கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் சொல்றாங்க. இல்ல நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன் ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த ட்ரெஸ்ஸை அளவெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்
ஆனா இனிமே இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு யூஃபி வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஆனிஸ் வரா. என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஷாக் ஆகுறா. நீ கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்போ ஆனிஸ் அந்த இடத்துல ஒரு மூட்டையை தூக்கி வைக்கிறா. உனக்கான மேஜிக்கல் எக்யூப்மெண்ட்டை நான் தயார் பண்ணிட்டேன். இதுதான் மானா பிளேடு. வா நம்ம இதை யூஸ் பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. முதல்ல உங்களோட ட்ரெஸ்ஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றாங்க. இப்போ அப்படியே ஆனிஸும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இவங்க 2 பேருமே போறாங்க. அந்த மரம் தான் உன்னோட டார்கெட். அதை எய்ம் பண்ணி நீ அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. சரி ஓகே இப்போ என்னோட அட்டாக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி அட்டாக் பண்றா. மரத்தை அப்படியே சாச்சிடுறா. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. உண்மையிலேயே இந்த மானா பிளேடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஃபி நிறைய டெக்னிக் அந்த மானா பிளேட்ல பண்ணி பாக்குறா. ஆனிஸ் நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்போ அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு ஒரு பேரு கூட வச்சிருக்கேன் தெரியுமா? இதோட பேரு ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ரெயின்போவா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. ரெயின்போல டிஃப்ரெண்டான கலர்ஸ் அண்ட் மேஜிக்ஸ்லாம் இருக்கும். சொல்ல போனா அது உனக்குமே கரெக்டா பொருந்தும் தெரியுமா? அதனால தான் நான் இந்த பேரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நிஜமா தான் சொல்றியா? எனக்கு உண்மையிலேயே இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ ஆனிஸ் அப்படியே தூங்கிட்டு யூஃபி மேலேயே விழுறா. அச்சச்சோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. இது வரைக்கும் யாரும் என்னோட மடியில படுத்தது கிடையாது அப்படின்னு இப்போ யூஃபி ஆனிஸையே பார்த்துட்டு இருக்கா. நீ ரொம்பவும் நல்ல பொண்ணு. அதோட உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா உன்னால எல்லாமே பண்ண முடியும். ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஃபீல் பண்ணி அழுவுறா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் தூரம் தாக்கு பிடிச்சு ஓடுனா கில்ல இருக்க யாரையாச்சும் கான்டாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் எல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. எதை பார்த்து இப்படி பயந்து ஓடிட்டு இருக்காங்கன்னா அங்க ஒரு பெரிய டிராகன் இவங்களை அட்டாக் பண்ண வருது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஆனிஸ் அண்ட் யூஃபியை காட்டுறாங்க. நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ அந்த மெய்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க வெளியிலலாம் இப்படி தூங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. யூஃபியோட மடியில படுத்தனால தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நீங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு திட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு யூஃபி சோகமாகறா. என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. இப்போ அப்படியே யூஃபியை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் உங்களுக்கு ரொம்பவும் காய்ச்சல் அடிக்க நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் போறா. இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. பட் ஆனா அதுக்குள்ளேயே ஆனிஸ் அங்கிருந்து போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறா. இது கொஞ்சம் கசக்கும் ஆனா ஃபுல்லா குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்லிட்டு இப்போ அந்த மருந்தை ஊற்றி கொடுக்குறா. ஆமா ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. கவலைப்படாத எல்லாம் சரியாடும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு தட்டி கொடுக்குறா. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. சரி ஓகே நீ இப்போ ரொம்ப டயர்டா இருக்க, நீ இப்போ படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் இப்போ கேட்டனெல்லாம் மூடி விட்டு சரி ஓகே இப்போ நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நீ ஒரு சுதந்திரமான பறவை மாதிரி வானத்தோட உயரத்துக்கு பறந்து போற. ஆனா நான் அப்படின்னு யூஃபி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னைய பார்க்க பொறாமையா இருக்கு. நீ ரொம்ப சுதந்திரமா இருக்கிற. அதோட உனக்குன்னு சில லட்சியம் கடமைகள்லாம் இருக்கு. ஆனா நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. எனக்கு வாழ்றதுல எந்த அர்த்தமுமே இல்லை. நான் எதுக்காக வாழ்றேன்னே தெரியல அப்படின்னு யூஃபி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உன்னை ஏன் கூட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. ஆனா நான் உன் கூட வந்து மட்டும் என்னத்த உனக்கு ஹெல்ப் பண்ணிட போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. என்னதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா கூட நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. அதோட நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறோம், இது போதாதா? நீ சுதந்திரமா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் உன்னை ஏன் கூட கூட்டிட்டு வந்தேன். நீங்க ரொம்பவும் சுதந்திரமா இருக்கலாம். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு. நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஆனா நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் பண்றதுக்கு எந்த விஷயமுமே இல்லை. நான் வாழ்றதுல ஒரு அர்த்தமே இல்லை. நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல விடு. ஆனா உனக்கு என்ன பிடிக்குமோ, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனா உனக்கு நானும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யூஃபி சொல்றா. சரி ஓகே இதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போ உன்னோட உடம்பு ரொம்ப சுடுது. இப்போ நீ ரெஸ்டே எடுத்தே ஆகணும். நீ இப்போ தூங்குறதுக்கு நான் வேணா உனக்கு தாலாட்டு பாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ அப்படியே யூஃபி தூங்கி எந்திக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல தான் ஆனிஸும் தூங்கிட்டு இருக்கா. இந்த வெளிச்சத்துல நீ ரொம்பவும் பிரகாசமா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. அல்காட் அவங்க அப்பா பேச்சு மீறி கல்யாணத்தை நிறுத்தினால இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்லயே வந்து அவனை கைது பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி எத்தனை நாளைக்கு தான் அடைஞ்சே இருக்க போறீங்க? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். நேத்திக்கு இப்போ என்னோட உடம்பு நல்லாவே சரியாயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நேற்று நான் ரெஸ்ட் எடுத்தனால தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல ஆனிஸ் வந்து ஸ்வாடை வச்சு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு யூஃபி நிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு மெயின் வராங்க. என்ன உங்களோட உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. ஆனிஸ் இப்படிதான் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. ஆமா அப்பதான் அவளோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அதோட வார்லாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெய் சொல்றாங்க. ஏன்னா வார்ல ஃபைட் பண்ணவாளா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஷாக் ஆகுறா. உண்மையே சொல்ல போனா ஆனிஸ் மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கூட இருந்து நல்லா பார்த்துக்கிற தகுதி உங்களை விட யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. நிஜமா சொல்ல போனா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே ஆனிஸ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்க மாதிரியும் பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நானும் இருந்தேன். அவங்க பாக்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் என்னோட லைஃப் நல்லாவே இருக்காது. நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
இருந்தாலுமே என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. நம்மளோட ஓன் டெசிஷனுக்கு வேல்யூ கிடையாது. அந்த மாதிரி டைமில் தான் ஆனிஸ்க்கு நான் மெய்டாக போனேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ரொம்பவும் சூப்பராக மாறிச்சு. நான் ரொம்பவும் சுதந்திரமாக ஃபீல் பண்ணேன். அதுக்கு காரணம் ஆனிஸ் தான். அவங்கள நான் என்றைக்குமே நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு இந்த மெய்டு சொல்கிறா. நிஜமா இந்த கோட்டைக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. ரொம்ப பெரிய பிரச்சனை, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனிஸ் பயங்கர ஷாக்கோட எல்லாத்துக்குமே ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு போறா. எனக்கு கில்டுல இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. என்ன கில்டுல இருந்து நியூஸ் வந்துச்சு அப்படின்னு யூஃபி ஷாக் ஆகுறா. ஆமா நான் அட்வென்ச்சரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இன்னும் ஷாக் ஆகுறா. ஆமா நான் ஹை ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி பயங்கர ஷாக் ஆகுறா. ஆனா இப்ப வந்திருக்க நியூஸ் ரொம்பவும் ஆபத்தானது. இது சாதாரண மான்ஸ்டர்ஸை விட ரொம்பவும் பெருசு. அதுதான் டிராகன். மேஜிக்கை யூஸ் பண்ற ஒருத்தங்க தான் இந்த டிராகனை கட்டுப்படுத்தி அதை நம்மளோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த டிராகன் மட்டும் நம்மளோட ஊருக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு என்னால யோசிச்சே பார்க்க முடியல. அதனாலதான் இந்த டிராகனை தடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அங்க இருந்து கிளம்புறா. உன்கிட்ட மேஜிக் இல்ல, அது ரொம்ப ஆபத்தான விஷயம் உனக்கு தெரியும். இருந்தாலுமே கூட அந்த டிராகனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக நீ போற. ஆனா என்கிட்ட மேஜிக்ல இருந்து எல்லாமே இருக்கு. இல்ல இங்க பாரு ஆனிஸ், நானும் உன் கூட வரலாமா? நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் உன் கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. அரண்மனையில அரசரோட தலைமையில நோபல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த கில்டுல இருந்து வந்த நியூஸை கேட்டிங்களா? டிராகன் அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. டிராகன்ல என்னப்பா ஆபத்து இருக்கு? அதை ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி யாரோ கட்டுப்படுத்தி நம்ம ஊரை அட்டாக் பண்றதா இருந்தா கூட அந்த டிராகன் கிட்ட நம்ம கிட்ட இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் கொடுத்தா போதும், அந்த டிராகன் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நோபல்ஸ்லாம் சொல்றாங்க. ஆனா ஒருவேளை அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிராகன் எதை சாப்பிட வரும்னு நினைக்கிறீங்க? இது நம்மளோட ஊருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அந்த டிராகன் நம்ம ஊருக்குள்ள வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியாக்கணும். இந்த ஊர் மக்களை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரசர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆல்கார்ட் அந்த இடத்துக்கு வரான். இங்க என்ன பண்றோம், உன்னை கைது பண்ணிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. நீங்க தப்பா எடுத்துக்கலீங்கன்னா நான் ஒன்னு சொல்லணும். அந்த டிராகனை எதிர்த்து நான் சண்டை போட போறேன். இதுல என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்றான். உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் நடக்காது, மூடிட்டு உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. எனக்கு தெரியும் என்ன ஒரு கோலத்தனமான ராஜ்யம் இதே. இது உங்களுக்கு பதிலாக இந்த இடத்துல அவ இருந்து அவளுக்கு மேஜிக்கை யூஸ் பண்ண முடிஞ்சு அதே நேரத்துல அவ ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா அப்படின்னு ஆல்கார்டு சொல்றான். எனக்கு தெரியும், இவன் ஆனிஸ் தான் சொல்றான். சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேருமே ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு ஆனிஸ் அவளோட மேஜிக்கல் சயின்ஸுங்கிற புது ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கான பாதையை தேர்ந்தெடுத்தாலோ அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு. ஆனிஸ்க்கு ராணி ஆகணும், இந்த சிம்மாசனத்துக்கு அரசி ஆகணும் அப்படிங்கிற விருப்பமே கிடையாது அப்படின்னு ஆனிஸோட அப்பா யோசிச்சு பார்த்துட்டு, அப்பனா உன்னோட உயிரை பணைய வச்சு அந்த டிராகன் கூட சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா கேட்கறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அல்கார்டு சொல்றான். அப்பனா சரி, உன்னை ஒரு ராஜாவா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வரான். பிளாக் ஃபாரஸ்ட் வழியா ஆனிஸ்பியாவும் யூஃபிலியாவும் சேர்ந்து வானத்துல எங்கேயோ பறந்து போறதை நான் பார்த்தேன். அநேகமா இவங்க டிராகன் கூட சண்டை போறதான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். இதை கேட்டோன்னே ஆனிஸோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு, அடியே முட்டாள் மகளே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ அந்த டிராகனும் மான்ஸ்டர்ஸும் ஊரை நோக்கி வந்துட்டு இருக்கு. அட்வென்ச்சரர் எல்லாம் நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளோட உயிரை கொடுத்து அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆனிஸும் யூஃபியும் அந்த அட்வென்ச்சரர் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது இங்க வரதுக்கு முன்னாடி யூஃபி வந்து ஆனிஸ் கிட்ட எதுக்காக இந்த டிராகனை தனியா போய் வேட்டையாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. இந்த மேஜிக்கல் டிராகன் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், அதனால தான். ஏன்னா மேஜிக் யூஸ் பண்றது என்னோட ஒரு கனவு, அதனால தான் இந்த டிராகன் எதுக்கு நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஆனா இது ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. நான் சொன்னேன்ல, எனக்கு மேஜிக்னா ரொம்பவும் பிடிக்கும், அதை நான் யூஸ் பண்ணணும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. இதெல்லாம் நம்ம யூஃபி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ திடீர்னு தூரத்துல ஒரு இடத்துல வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க அட்வென்ச்சரர் எல்லாம் மாஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தனை ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ண வர இன்னொருத்த வந்து காப்பாத்துறான். இவனையுமே அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண வருது. அப்ப திடீர்னு ஆனிஸ் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து அந்த மாஸ்டரை ரெண்டு துண்டா வெட்டி போட்டுறா. கரெக்டான டைமுக்கு வந்து காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரர் சொல்றான். இப்ப யூஃபியுமே அந்த இடத்துக்கு வரா. ஆனிஸ் ஒருத்தனை வர சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் பாத்துக்கோங்க, யூஃபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, அதோட நான் போய் இந்த டிராகனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அங்க இருந்து கிளம்புறா. இப்ப ஆனிஸ் கிட்ட யூஃபி போயிட்டு, இல்ல நீ தனியா போக கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த டிராகன் எதிர்த்து சண்டை போற அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பில்ஸை காட்டுறா. இது எடுத்துக்கிட்டா என்னோட உணர்ச்சிலாம் அதிகமா வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுல ஒரு பில் எடுத்து சாப்பிட்றா. அதை சாப்பிட்டோன்னே அவ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. அவளோட உணர்ச்சிகள்லாம் அதிகமா வெளிப்படுது. ஆனிஸ் நீ ஓகே தானே அப்படின்னு யூஃபி கேட்கறா. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அங்க இருந்து கிளம்புறா. டிராகன் காத்துக்கிட்டு நான் உன்னை வேட்டையாட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் போறா. இடையில நிறைய மான்ஸ்டர்ஸ் இவளை அட்டாக் பண்ண வருது. மான்ஸ்டர்ஸோட சேர்ந்து கோப்ளின்ஸும் அட்டாக் பண்ண வருது. இவ எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு போறா. ஆனாலுமே அது கொஞ்சம் கூட அசராம நிறைய வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் யோசிக்கிறா. இப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு யூஃபி வந்துட்டு மேஜிக்கை யூஸ் பண்றா. அந்த இடத்துல இருக்க எல்லாமே சதறி போயிடுச்சு. இதான் உண்மையான மேஜிக்கோட பவர்.
ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பின்னாடி ஒரு பயங்கரமான சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா டிராகன் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. டிராகன் நீ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் எக்ஸைட்மெண்ட் ஆவரா. கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் மேல வந்து ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனிஸ் அவளோட தொடப்பக்கட்டையை யூஸ் பண்ணி மேல பறந்து போறா. ஆனிஸ் அப்படின்னு யூஃபி பயப்படுறா. இந்த பக்கம் ஆனிஸ் வந்து தைரியமா அந்த டிராகனை எதிர்த்து அவளோட மேனா பிளேட வச்சு அட்டாக் பண்றா. பட் ஆனா அந்த அட்டாக் அந்த டிராகன் மேல ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. திருப்பி அந்த டிராகன் அட்டாக் பண்ண வருது. இவளுமே எப்படியோ தப்பிச்சிடறா. மறுபடியும் மேனா பிளேட வச்சு அட்டாக் பண்றா. பட் ஆனா அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இப்ப அந்த டிராகனோட வாயில இருந்து பயங்கரமான நெருப்பை கக்குது. இவளுமே அவ கையில இருக்க ஷீல்டை யூஸ் பண்றா. ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால அவ ஷீல்டையுமே தாண்டி இவளுக்கு பயங்கரமா அடிபட்டுது. இப்ப இவ கீழே விழுந்துகிட்டு இருக்கா. யூஃபி எப்படியாவது நான் அவளை காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்பீடா போய் எப்படியோ யூஃபி ஆனிஸை உயிரோட காப்பாத்திடுறா. ஆனிஸ் உனக்கு என்னாச்சு, உனக்கு ஒன்னும் ஆவலே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கத்திட்டு இருக்கா. யூஃபி நீ என்ன காப்பாத்திட்டியா அந்த டிராகனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை யூஸ் பண்ண போறா. இல்ல வேண்டாம் அப்படின்னு யூஃபி அதை தட்டி விட்றா. இது ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் எதுக்கு இது கூட போய் சண்டை போடுற, இது கூட சண்டை போட்டனா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து, வேண்டாம் எனக்கு நீ வேணும், எதுவும் பண்ணாத இங்கேயே இரு அப்படின்னு யூஃபி ஃபீல் பண்றா. எனக்கு தெரியும் இது ரொம்ப ஆபத்து, என்னால தனியா சண்டை போட முடியாது, ஆனா எனக்கு மேஜிக் ரொம்ப முக்கியமே அப்படின்னு நானே சொல்றா. அப்பனா சரி அட்லீஸ்ட் என்னையாச்சும் உன் கூட கூட்டிட்டு போயேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை நான் தனியா விட முடியாது, நான் தனியா விட்டா நீ இறந்து போயிருவேன், நீ இறந்து போக கூடாது, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா. ஆமா நீ சொல்ற மாதிரி என்னால தனியா இந்த டிராகனை எதிர்த்து சண்டை போட முடியாது, ஸோ நீ என் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஓகே சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த டிராகனை எதிர்த்து சண்டை போட போறாங்க. அந்த டிராகனோட உடம்புல ஏதோ ஷீல்டு இருக்கு, அதனால தான் நீ மானா பிளேட வச்சு அட்டாக் பண்ணும்போது அந்த டிராகனோட உடம்புல படல. இதுக்கு ஒரே வழி அந்த டிராகனோட விங்ஸ்ல அட்டாக் பண்ணணும். அங்கதான் வந்து ரொம்ப வீக்கான ஷீல்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ அங்க அட்டாக் பண்ணணும். கண்டிப்பா அந்த டிராகனோட உயிர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. டிராகனோட ரெக்கையில தானே அட்டாக் பண்ணணும், இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் டிராகனோட ரெக்கையை வெட்டுறா. பட் ஆனா இப்பவும் ஒர்க் ஆகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ஃபுல் ஃபோர்ஸா போய் அந்த ரெக்கையிலேயே ஒரு வெட்டு போடுறா. வெட்டிருன்னு ஃபுல் பவர் யூஸ் பண்ணி டிராகனோட ரெக்கையை வெட்டிடுறா. நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. இப்ப அந்த டிராகனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த டிராகன் இப்போ ஒரு பெரிய அட்டாக் பண்றதுக்காக ஒரு கிறிஸ்டல் பாம்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா அதை திருப்பி அட்டாக் பண்ணணும். அந்த பாம்பு வெடிச்சு இங்க இருக்கிற எல்லாமே வந்து வெடிச்சு சிதறிடும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. ஆனா எனக்கு இந்த டிராகன் வேணும், நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. அப்ப நான் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்ப டிராகனுமே அதோட கிறிஸ்டல் பாம்பை அட்டாக் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கு. இங்க ஆனிஸுமே அவளோட மானா பிளேட்ல ஃபுல் பவரை கொண்டு வரா. இதனால இவளோட வாயில இருந்து ரத்தமா வருது. இப்ப கரெக்டா அந்த டிராகனும் கிறிஸ்டல் பாம்பை வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனிஷுமே அதை அவளோட மானா பிளேடை வச்சு எப்படியோ தாக்கு பிடிக்கிறா. மானா பிளேடுக்கு ஃபுல் பவர் கொண்டு வந்து அந்த டிராகன் கிறிஸ்டல் பால ஒரு 2 துண்டா வெட்டிடுறா. இப்ப அந்த கிறிஸ்டல் பாம் வெடிச்சு அந்த டிராகனோட கதையை முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா முடிச்சிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க. இப்ப ஆனிஷுமே அந்த டிராகனை போய் பாக்குறா. நீ என்ன தோக்கடிச்சிட்ட, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டிராகனோட பவர்ஸ் எல்லாம் நம்ம ஆனிஸ் மேல அடிச்சிருச்சு. இப்ப ஆனிஸ்க்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகுது. உண்மையே சொல்ல போனா நீ ரொம்பவும் வீரமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் அந்த இடத்துல இறந்து போகுது. இப்ப ஆனிஸுமே தலைவணிங்க அந்த டிராகன் கிட்ட மன்னிச்சிடுங்க, அதோட உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அன்னைக்கு நைட் அரண்மனையில ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. ஆனிஸ் மட்டும் வெளியே நின்றுட்டு இருக்கா. யூஃபி அந்த இடத்துக்கு வரா. எனக்கு உள்ள இருக்க ஒரு மாதிரி இருக்கு, அதான் நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி அந்த இடத்துக்கு வரா. சரி ஓகே அப்பனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பார்ட்டியை டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஆனிஸ் யூஃபி இல்லையான்னு சொல்லிட்டு 3 பேருமே எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. லேடி டில்ட்டியை தான் பார்க்க போறோம்னு ஆனிஸ் சொல்றா. ஆனா அவங்க கொஞ்சம் மோசமானவங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு யூஃபி சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான், சொல்ல போனா அவங்க ஆனிஸ் மாதிரி தான் அப்படின்னு அந்த மெய்ட் சொல்றா. லேடி டில்ட்டி வந்து கேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் ஆனிஸ் இப்போ வரா. இப்போ 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹாய் இதுதான் யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்றா. இப்போ நீங்கள் எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு டில்ட்டி கேட்குறா. இப்போ ஆனிஸோட மேடுமே போயிட்டு டிராகனோட கிறிஸ்டல் எடுத்துட்டு வராங்க. இதை வச்சு நம்ம ஒரு புது பொருள் கண்டுபிடிக்கலாம். அதோட அந்த டிராகன் எனக்கு ஒரு சாபம் கொடுத்துச்சு, அது இன்னும் அதோட மேஜிக் தான் எனக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. என்ன சாபமா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி பயங்கரமா ஷாக் ஆகுறா. டிராகனோட சாபம் எவ்வளோ ஆபத்துன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி டென்ஷன் ஆகிறா. அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, எனக்கு பெருசா எந்த எஃபெக்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அசால்ட்டா சொல்றா. நீங்க சூப்பரா கேர்ஸ் ரிமூவ் பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இப்ப டில்ட்டியை பாராட்டுறா. டில்ட்டியை பாராட்ட அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே கவலைப்படாதீங்க, இந்த சாபம் என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தங்க பாருங்க, இந்த இடத்துல வழியா தான் உன்னோட பவர்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறா. ஆமா இந்த இடம் வழியா தான் என்னோட பவர்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஏதாவது ஆபத்தான விஷயமா இருந்தா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. கட் பண்ண ஆனிஸ் இந்த கிறிஸ்டலை எரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப மெய்ட் வந்துட்டு நாளைக்கு உங்களை கோட்டைக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றா. என்ன விஷயம், நான் ஒருவேளை டில்ட்டியோட சேர்ந்து பேசின விஷயம் தெரிஞ்சு அவங்க கோவப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் பயப்படுறா. ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்றா. போச்சு என் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஃபீல் பண்றா. இப்ப அடுத்த நாள் ஆனிஸும் பயந்துகிட்டே கோட்டைக்குள்ள போறா.
வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வரவே இருக்கிறாங்க. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன உயிரோட தான் இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஆனி ஷாக் ஆகுறா. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேங்கிறதுனால இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஷுமே வந்து உட்கார்றா. ஆல்கார்ட பத்தி தான் பேச உன்னை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓ இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. இப்போ அவங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆனிஸ்ட்ட கொடுக்குறாங்க. அவனும் அதை படிச்சு பார்க்கறா. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே லைனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே லைனை ரொம்பவும் பாவமா பார்க்கறாங்க. அதோட யூஃபியை சுத்தமா அவங்க வெறுக்கிறாங்க. முதல்ல மக்கள் ஏன் லைனுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆனிஸோட அம்மா சொல்றாங்க. ஆமா ஆமா அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. இப்போ அப்படியே கட் பண்ணா டில்ட்டி வந்து ஆனிஸோட உடம்புல இருக்க அந்த சாபத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறா. அந்த டிராகன் உன்கிட்ட எந்த மாதிரியான சாபத்தை விட்டுட்டு போயிருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எக்ஸிக்யூட் பாயிண்ட்ல இருக்க அந்த சாபத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறா. கொஞ்சம் மெதுவா பண்ணுப்பா எனக்கு கூச்சமா இருக்குன்னு ஆனிஸ் சொல்றா. இவளை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு டில்ட்டி டென்ஷன் ஆகிறா. இப்போ அப்படியே வந்து ஆனிஸை பாத்ரூம் கூட்டிட்டு போய் அவங்களோட முதுகை வந்து க்ளீன் பண்ணி அதோட பாயிண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக மக்கள் எல்லாருமே யூஃபியை வெறுக்கிறாங்க, அதே நேரத்தில் லைனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத யூஃபியை வெறுக்கிற ஒருத்தர்கிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவரு அந்த லெவலுக்கு எந்த ரீசனும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனிஸ் வந்து அந்த மேட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கு, ஸோ ரொம்ப நேரம் குளிக்காம சீக்கிரமா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட் சொல்லிட்டு கிளம்புறா. ஆல்காட் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் அரண்மனைக்கு போறதுக்காக ஆனிஸ் பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசை தான், ஆனா நீங்க போறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு லைன் அவளோட அப்பாவும் வராங்க. என்னை மன்னிச்சிருங்க அரசரே, என்னோட பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு லைனோட அப்பா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, அதை ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. இங்க பாருமா, நீனும் ஆல்கார்டும் உண்மையிலேயே 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா கேட்குறாங்க. நான் எப்படி ஆல்கார்டை லவ் பண்ணுவேன்? என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு அரச குடும்பத்துக்கே துரோகம் பண்ண நினைப்பாளா? இது எந்த முட்டாள்காரியாவது பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொல்றா. இவ சொல்றத பார்க்கும்போது தெரியுது இவ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா அம்மா சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு எல்லாரும் அமைதியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஆனிஸ் மட்டும் டக்குன்னு தும்மிடுறா. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவங்க அப்பா மட்டும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நானும் உங்க கூட சேர்ந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனா என்னையே அறியாம இந்த தும்மல் வந்துருச்சு, அதோட நான் என்னன்னு முடிவு பண்ணிட்டேன், நான் லைன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றாங்க. ஆனா எதுக்கு, என்னோட பொண்ணு தான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு லைனோட அப்பா டென்ஷன் ஆகுறாங்க. ஆமா இங்க இருக்க நோபல்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு உன்னோட பொண்ணு தனியா பேசணும்னு சொல்றாரு, இது கொஞ்சமா நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவன் கேட்கறான். நான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதோட எனக்கு வேற வழி தெரியல, லைன் கூட கொஞ்சம் தனியா பேசினாதான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா எப்படி, உங்க பேச்ச மதிச்சு தானே இங்க இருக்க நோபல்ஸ் எல்லாம் வந்திருக்கும், ஆனா மரியாதை இல்லாம இப்படி வெளியே போக சொல்றீங்களா அப்படின்னு அவன் மறுபடியும் டென்ஷன் ஆகிறான். நான் உங்களை வெளியே போவீங்களான்னு கேட்கல, வெளியே போங்கன்னு சொல்றேன் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. இப்போ யூஃபியோட அப்பா வந்துட்டு அவ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. இப்போ ஆனிஸும் லைனும் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் உன்னை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஆனிஸ் கேட்கறா. சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ ஆனிஸும் செக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் புரியுது. ஆமா உனக்குள்ள ஏதாச்சும் மேஜிக் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொல்றா. சரி ஓகே நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்குள்ள ஒரு சாபம் இருக்கு, இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி, இந்த மேஜிக் ரொம்பவும் ஆபத்து. இன்னும் கிளியரா சொல்ல போனா இந்த மேஜிக் உன்னோட உடம்புல இருக்கிற வரைக்கும் நீ மற்றவங்க கண்ணுக்கு ரொம்பவும் கவர்ச்சியா தெரிவ அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஓ அப்ப இதுக்காக தான் எல்லாருமே என்கிட்ட அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு லைன் ஃபீல் பண்றா. உன் உடம்புக்குள்ள இருக்கிற இந்த மேஜிக் ரொம்பவும் எல்லை மீறி போயிட்டு இருக்கு, அதை உன்னால கட்டுப்படுத்த முடிஞ்சா இந்த பிரச்சனையே இருக்காது, ஆனா அதை உன்னால கட்டுப்படுத்த முடியும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. இப்போ இந்த விஷயத்த ஆனிஸோட அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. ஓ அப்ப இதான் விஷயமா அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் எப்படியாச்சும் நம்ம லைனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா முடிவெடுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் இவளை என் கூட வச்சு பாத்துக்கிறேன், என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஆனா அது பிரச்சனை இல்ல, அதுதான் பிரச்சனையே. உன் கூட இப்ப யார் தங்கியிருக்கான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அம்மா சொல்றாங்க. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு ஆனிஸ் ஷாக் ஆகுறா. அது வேற யாரும் இல்ல, நம்ம யூஃபி தான். இப்ப ஆனிஸ் வந்து லைனி அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்து யூஃபிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. லைனியும் யூஃபிக்கு வணக்கம்னு சொல்றா. ஆனா யூஃபி மட்டும் அமைதியா இருக்கா. சரி ஓகே நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட் அங்க இருந்து எஸ் ஆயிடுறாங்க. நான் உன் மேல கோவப்படுறதா இல்ல இறக்கப்படுறதானே எனக்கு தெரியல, ஆனா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இல்ல நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்களா அப்படின்னு லைனி சொல்றா. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, இந்த நேரத்துல உனக்கு கூட இருந்து பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. லைனியும் கண் கலங்கி அழுவுறா. இப்போ அப்படியே அவங்க எல்லாருமே லைனியோட கேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக டில்ட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. டில்ட்டியும் வந்து ஓ அப்போ மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கா, அதனால தான் நீ வந்தோடனே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தாக இருக்குமா அப்படின்னு லைனி பயப்படுறா. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டில்ட்டி வந்து ஒரு புக்கை எடுத்து வராங்க. இது வந்து ஃபார்பிடன் புக்கு, இந்த புக்கை யாரும் படிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஆனிஸ் தான் இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு டில்ட்டி சொல்கிறாங்க. இந்த புக்கில் நிறைய மந்திர வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கும், அந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வரும், அதனால தான் இந்த புக்கை படிக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் சின்ன வயசில் உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ரத்த காட்டேரிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வேம்பயர். அந்த வேம்பயர் மனுஷங்களோட ரத்தத்தை ஊற்றியும் போது அந்த மனுஷங்களும் கூடிய சீக்கிரத்தில் வேம்பயராக மாறிடுவாங்க. இது வந்து ஒரு மேஜிக்கல் சக்தி மாதிரி. இந்த மாதிரி ஒரு மனுஷன் மேஜிக்கல் சக்தியை கட்டுப்படுத்தி இன்னொரு மனுஷங்களுக்கு ஆபத்தை உண்டாக்க நினைக்கிறான்.
அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த மாதிரியான மந்திரத்தை யூஸ் பண்ணி மக்களோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்துறது. இது எந்த அளவுக்கு ஆபத்துங்கிறது உணர்ச்சிகள பொறுத்து தான் இருக்குது. இப்ப லைனிக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டில்டி சொல்றான். லைனி உடனே பயப்படுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. ஆனா நான் சொல்ற மாதிரி இந்த மந்திரத்த நீங்க ஈஸியா கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனை சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டில்டி இப்போ லைனியோட சாபத்த டெஸ்ட் பண்ணி அவளோட மந்திரத்தை ஈஸியா கட்டுப்படுத்துறதுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு இது போதும். மித்தத நாளைக்கு பார்த்துக்கோன்னு டில்டி சொல்றாங்க. அப்ப ஆனிஸ் வந்துட்டு, ஆமா லைனி உன்னோட கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. இப்ப லைனியோட கண்ணு, பல்லெல்லாம் கிட்டத்தட்ட வேம்பயர் மாதிரி மாறி இருக்கு. இதான் நம்ம இன்னைக்கு பண்ண ட்ரைனிங்கோட ரிசல்ட். இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்குது. இந்த மேஜிக்கை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டனா எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டில்டி சொல்றாங்க. ஆமா இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் எனக்கு மேஜிக்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வருது அப்படின்னு லைனி சொல்றா. இப்ப யூஃபி மட்டும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கா. என்னாச்சு யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. சரி ஓகே, நான் இப்போ இந்த ஃபார்பிடன் புக்கை கொண்டு போய் லைப்ரரியில சப்மிட் பண்ணணும். எனக்கு தனியாக போட கொஞ்சம் போர் அடிக்கி. ஸோ அதனால யூஃபியை கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டில்டி வந்து ஆனிஸ் கிட்ட கேட்கறா. சரி ஓகே அப்படின்னு இப்போ 2 பேருமே வந்து புக்கை கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. ஆமா யூஃபி, நீ ஏன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டில்டி கேட்கறா. அது அது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இழுத்துக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டில்டி சொல்றா. எனக்கு உங்களெல்லாம் பார்க்க கொஞ்சம் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. அச்சோ, முதல்ல அந்த பாவமான மூஞ்ச மாத்தி தொலை. ஆனிஸ்க்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு டில்டி கேட்கறா. நான் ஆனிஸ்க்கு ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. அவ உன்னை உண்மையிலேயே ஹெல்ப்பராக தான் நடத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு டில்டி கேட்கறா. இல்ல அப்படின்னு இழுக்கிறா. மற்றவங்க உன் மேல வச்சிருக்க தாட்டை மாட்டி நீ ஒரு நல்லவங்கிறத எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறா. அதோட உன்னோட சுதந்திரமே இல்லாத இந்த வாழ்க்கையை சுதந்திரமாக்கணும்னு நினைக்கிறா. சொல்ல போனா நீ ஒரு லக்கி தான் சரியா. நீ போய் மற்றவங்க மேல பொறாமப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டில்டி சொல்றா. எனக்கு ஒன்று சொல்றியா? இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு ஆல்கார்டு மறுபடியும் இந்த நாட்டுக்கு ராஜாவாயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா ஆனிஸை இந்த நாட்டை விட்டு எங்கேயாச்சும் தூரமா அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் ஆனிஸ் கூட நீனும் போவியா யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு டில்டி கேட்கறா. யூஃபி கொஞ்சம் தயங்குறா. எனக்கு தெரியும், கவலைப்படாத. இந்த கேள்விக்கு யாராலையும் உடனே பதில் சொல்ல முடியாது. நல்லா யோசிச்சு பொறுமையா முடிவெடுத்து பதில் சொல்லு. ஒருவேளை நீ அரைகுறையா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மனசோட சம்மதிச்சேன்னா உன்னோட வாழ்க்கை தான் ரொம்பவும் சீரழியும். நீ தான் கஷ்டப்படுவ. ஸோ நல்லா யோசிச்சு முழு மனசோட ஒத்துக்கோ. உன்னோட முடிவை பொறுமையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டில்டி சொல்றா. நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு யூஃபி யோசிக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா யூஃபி அவளோட ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஆனிஸ் அந்த இடத்துக்கு வரா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. இல்லை நீ வந்து ஏதோ வந்து டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட என்ன விஷயம்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். சரி ஓகே, இன்னைக்கு நான் இங்கேயே தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. இப்போ அப்படியே காலையில லைன் வந்துட்டு மெய்டு கிட்ட போயிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கா. என்னாச்சும் உனக்கு மறுபடியும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொல்றா. சரி ஓகே மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றா. இப்போ அப்படியே இந்த விஷயத்த டில்டி கிட்ட சொல்றாங்க. லைன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வேம்பேரா மாறிட்டு இருக்கனால அவளுக்கு ரத்தம் மேல ரொம்பவும் ஆசை அதிகமாயிருச்சு. இப்போ ரத்தத்தெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து இலியா தான் பாத்துக்கிறா. இருந்தாலும் நானும் யூஃபியும் கூட கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இலியா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறா. அதாவது நம்ம ஆனிஸ் வந்து டிராகனை வேட்டையாடி இருப்பா. ஸோ அதுக்காக வந்து இவகிட்ட ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? ஏதாச்சும் தப்பு தப்பா எழுதி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இதே வந்து குத்தமா சொல்லி என்கிட்ட இருக்க பொருள்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. என்ன பண்றது? பெசாட்டி நான் எக்ஸ்பிளனேஷன் எழுதாம விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இல்ல இல்ல, அப்படி பண்ணுனா அப்புறம் இதே ஒரு காரணமா சொல்லி நிறைய ரூமர்ஸை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது உனக்கு எவ்வளவு ஆபத்தோ இல்லையோ உன் கூட இருக்க 2 பேத்துக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டில்டி சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான், இவங்க 2 பேத்துக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், ஆனா என்னால எக்ஸ்பிளனேஷன் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் பயப்படுறா. ஆமா, மேஜிக் இல்லாத ஒருத்தவங்க மேஜிக்கை பத்தி பேசினா மக்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றா. நீ சொல்றதும் கரெக்ட் தான், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் டென்ஷன் ஆகிறா. ஆனிஸ், நீ தப்பா எடுத்துக்கலனா இதை நான் பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. இப்ப அப்படியே அரண்மனையில மக்கள்லாம் கூடியிருக்காங்க. என்னோட பேர் தான் ஆனிஸ், நான் உங்ககிட்ட இன்னைக்கு சில விஷயங்களை பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச ஒரு மேஜிக்கல் வெப்பனை உங்ககிட்ட காட்டியாகணும். இதுதான் வந்து ப்ரூம் ஸ்டிக், இதில் நம்ம பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா இவ என்ன பேசினாலும் அங்க ஒரு 2 அங்கிள் இருந்துட்டு இவ பேசுறதுக்கெல்லாம் வந்து எதிர்மாறா வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் டென்ஷன் ஆகிறா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூஃபி வந்து பேசுறா. நான் தான் ஆனிஸோட ஹெல்ப்பர். நீங்க எல்லாருமே ஆனிஸ் எல்லாம் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ மேஜிக் யூஸ் பண்ணாத ஒருத்தி மேஜிக்கை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ பேசுறது நீங்க கேட்க மாட்டேங்க. ஆனா நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாராலையும் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் கூட நம்ம எல்லாராலையுமே வானத்துல பறக்க முடியுமா? நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கணும், அந்த ட்ரைனிங்ல பாஸ் ஆயிருக்கணும். அப்படியும் கூட எல்லாராலையுமே வானத்துல பறந்துட முடியாது. ஆனா மேஜிக் இல்லாத ஒரு பொண்ணு எப்படி அவளோட மேஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணி ஈஸியா வானத்துல பறக்கிறா? ஸோ இதுதான் அவள் கண்டுபிடிச்ச டெக்னிக். இதை நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் சுலபமாக வானத்தில் பறக்க முடியும். பட் என்ன, இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இப்போ புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து பிளேனார். இதை நீங்கள் விமானம்னு கூட சொல்லிக்கலாம். இந்த விமானம் மட்டும் நம்மளோட ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால சுலபமாக வானத்தில் பறக்க முடியும்.
இதனால போக்குவரத்து வசதிகள் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரியான அரிய வகை பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிராகனை வேட்டையாடுறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. அங்க கேட்டியப்பா விமானமா, இது உண்மையிலே நம்ம கண்ட்ரிக்கு வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவிகளெல்லாம் புனிதமாக்கி கடவுளாக்கணுங்கிற முயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான விஷயம். என்ன சொல்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. ஆவிகளையும் கடவுள்களையும் நம்பிட்டு நம்பிக்கைகளையும் பாரம்பரியத்தையும் கோட்டை விட்டுறோம். நம்ம கிட்ட இருக்க இந்த மேஜிக் சக்தியை வச்சு கடவுள்களையும் ஆவிகளையும் கட்டுப்படுத்துறோம். இதனால சாபங்களும் ஆன்மாக்களும் தான் அதிகமாகுது. இதனால நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் யூஸ்ன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல போனா இது நம்மளோட நாட்டை அழிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. நம்ம கிட்ட இருக்க இந்த மேஜிக்கை வச்சு நம்மளால எதையுமே யூஸ் பண்ண முடியல. ஆனா மேஜிக்கே இல்லாத ஒரு பொண்ணு மேஜிக்கை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு எவ்வளவு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறா. ஆனா அவ பேசுறத நீங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்க. கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு கண்டுபிடிக்கிற பொருள் நாளைக்கு நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் முன்னேற்றுறதுக்காகவும் இருக்கும். அதோட முதல் படி தான் இன்னைக்கு இந்த ஸ்பீச். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி அவளோட ஸ்பீச்சை முடிக்கிறா. எல்லாருமே வந்து இதை ஏத்துக்கிறாங்க. இவ சொல்றது 100% இல்லப்பா, 200% கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யூஃபியை பாராட்டுறாங்க. ரொம்ப நன்றி யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஆல்கார்டு லைனும் ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க. என்னோட வரதுல சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு கேட்கறான். ஆமா, உங்களை மாதிரியான ஒருத்தர் என்னைய கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷம் தான், இருந்தாலுமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைன் கேட்கறா. இருக்கு, அந்த யூஃபி மட்டும் ஒரு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்றான். சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி முடிவெடுக்க முடியும்னு லைன் கேட்கறா. எனக்கு புரியுது, நீ ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணுன்னு நினைக்கிற, ஆனா அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஆல்கார்டு சொல்றான். சின்ன வயசுல என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்டல்ல தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமாச்சும் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப கொடுமையா மாறிச்சு. என்னை யாருக்கிட்டையும் சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் பேச விடாம சில கேங் வந்து என்னை எப்பவுமே ஒம்பளுத்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அப்படின்னு லைன் ஃபீல் பண்றா. எனக்கு புரியுது, கண்டிப்பா இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள் இனிமே நம்ம நாட்டில் இருக்குது. ஆனா கண்டிப்பா என்னோட ராஜ்யத்துல ஒரு நாள் நான் இதை மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்றான். நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு லைன் சந்தோஷப்படுறா. ஆமா அப்படின்னு ஆல்கார்டு சொல்றான். இப்ப லைன் அவளோட தலையில மாட்டி இருந்தது கீழே விழுது. இப்ப ஆல்கார்டு போய் அதை எடுத்து மாட்டி விடுறான். இங்க பாரு லைன், என்னாலும் சரி என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து இப்ப லைன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு லைன், டீ குடிக்காம அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா அப்படின்னு மெயிட் கேட்கறா. ஒன்றும் இல்லை, நான் இப்போ ரத்த காட்டேரி தானே, ஸோ இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் என்னோட அழகில் மயங்க வச்சிருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு லைன் ஃபீல் பண்ணுறா. ஆனால் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயிட் சொல்கிறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைன் கேட்குறா. நான் கஷ்டப்பட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்த டீ சூடாடிட்டு இருக்கு, அதை நீங்கள் சூடோட குடிச்சா தான் ருசி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெயிட் சொல்கிறா. இப்போ லைனும் சிரிச்சுட்டு அதை குடிச்சிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ திடீர்னு அந்த இடத்துல அலாரம் அடிக்குது. உடனே மெயிட் வந்துட்டு லைன் கிட்ட அமைதியாரு, யாரோ நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைனை பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிடா. பயப்படாத, இந்த விஷயம் ஆல்ரெடி அனீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயிட் சொல்றா. ஆனா அவங்க இப்போ முக்கியமான மீட்டிங்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொல்றா. அப்ப அந்த இடத்துல புகை மூட்டமா வருது. மெய்டும் லைனை தூக்கிட்டு கண்ணாடி வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. மேல இருந்து யாரோ பேசுறான், நீனா அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் ஷாக் ஆகுறா. அது வேற யாரும் இல்ல, ஆல்கார்டு தான். ஆல்கார்டு இப்ப லைனை தூக்கிட்டு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன், இருந்தாலும் நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு இப்போ அவனோட கையில மேஜிக்கை கொண்டு வந்து அதை லைனோட வயிற்றுலேயே குத்துறான். இந்த பக்கம் அந்த அரண்மனையில மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆனிஸ் கிட்ட ஒருத்தன் வந்துட்டு, நான் உங்கள் விஷயத்துலையும் யூஃபி விஷயத்துலையும் தப்பாக நடந்துக்கிட்டேன், ஸோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனி சொல்கிறா. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். யார் இவன், புரிஞ்சுக்கற முடியாத மாதிரி இருக்கானே, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் போகிறான். ஒரு நிமிஷம் இப்படி போகாதீங்க, அட்லீஸ்ட் என்னோட மன்னிப்பை கேட்க வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து டில்ட்டி வந்து கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்கிறா. யாரா இவன் என் கூடயே தொட்டிட்டு வரான், இவன் என்ன இப்படி தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் யோசிக்கிறா. இந்த பக்கம் பார்ட்டியை வேற என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அனீஸ் பார்க்கலான்னு போகும்போது மறுபடியும் அவன் வந்துட்டு அனீஸை பிடிக்கிறா. இளவரசி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி நீங்க என்கிட்ட கொடுமையை நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் முன்னாடி சீன் போடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ அனீஸை தான் பார்க்குறாங்க. ஏய் என்னை விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் டென்ஷன் ஆகிறா. எல்லாரும் இங்க பாருங்க இவங்க என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா நடிக்கிறான். போதும் நிறுத்துட்டா முட்டா பயல அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் இப்போ பயங்கரமா டென்ஷன் ஆகி டிராகன் பவர் யூஸ் பண்ணி ஒரே அடியில போட்டு தம்சம் பண்றாங்க. டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ திடீர்னு அவனை அனீஸ் அட்டாக் பண்றான். பார்த்தா கரெக்டா யூஃபி வந்து காப்பாத்திடுறா. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்ப டில்ட்டி எல்லாத்தையுமே பிடிச்சு லாக் பண்றா. நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போங்க, நான் இவங்களை எங்கேயாச்சும் தூரமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்றா. சரி அதுக்குன்னு ரொம்ப தூரமா தூக்கிட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்றா. இப்போ யூஃபி அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி வின் பிரேக்கரை வச்சு அந்த ஜன்னலை உடச்சிட்டு அங்க இருந்து பறந்து போறா. எப்படியோ அவங்க ரெண்டு பேத்தையும் நான் காப்பாத்திட்டேன், இதெல்லாம் இவங்களுக்கு பண்ண பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி யோசிக்கிறா. எத்தனை தடவை நான் இவங்களை பிளான் பண்ணி ஏதாச்சும் பண்ண போறதாலும் யாராச்சும் வந்து தடுத்துடுறீங்க, உன்னை இப்பவே சோலை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி டில்ட்டி அட்டாக் பண்றான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இங்க யூஃபியும் ஆனிஸும் வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மெய்டும் லைனும் பயங்கரமா அடிபட்டு கிடக்குறாங்க. அதோட அங்க ஆல்கார்டு லைனோட உடம்புல இருக்க அந்த மேஜிக்கை அவனோட உடம்புல எடுத்து செலுத்துறான். என்னோட அருமை பெருமை அக்காவே, நான் எந்த பக்கம் போனாலும் நீங்க என் கூட தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு கேட்கறான். ஆல்கார்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி டென்ஷன் ஆகிறா. என்னால எதுவும் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றாங்க. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றா. இப்போ யூஃபி அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஹீல் பண்றா. யூஃபி
இவங்கள நீ பார்த்துக்கோ, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. இப்போ ஆனிஸ் ஆல்காடு கிட்ட போயிட்டு, உனக்கு என்னாச்சு ஆல்காடு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்குறா. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் இந்த சிம்மாசனம், ராஜ்யம், ராணிங்கிற பாட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு மேஜிக் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போன ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் என்னையே எல்லாரும் கண்டுக்க ஆரம்பிச்சாங்க. நீ விட்டுட்டு போன இடத்துல நான் ராஜாவாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஒருவேளை நீ அந்த இடத்துல இருந்திருந்தா என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இல்லை எனக்கு புரியல, உன்கிட்ட நான் பிச்சை எடுத்து தான் ராஜாவாக இருக்கணுமா? அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன் இந்த நாட்டுக்கு ராஜாவாகணும்னு. அதுக்கு நான் இதை தான் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு சக்தி தேவை. அதனால தான் லைனோட உடம்புல இருக்க இந்த வேம்பேரை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சேன். அதோட உன் உடம்புல இருக்க இந்த டிராகனும் எனக்கு கிடைச்சா நான் தான் இந்த உலகத்திலே பெரிய சக்திசாலி. அதுக்கப்புறம் இந்த நாட்டையும் சரி இந்த உலகத்துக்கும் சரி ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுவுமே பண்ணலனா கூட நீ தான் இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. நீனே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, எல்லாரும் என்ன அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்களா? இல்லை ஒரு ராஜாவை எப்படி தான் கைது பண்ணி வைப்பாங்களா? இல்லை ஒரு ராஜாவை எப்படி தான் கேலி பண்ணி பேசுவாங்களா? எனக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் எப்படியே விட்டா அதுக்கப்புறம் என்ன இந்த நாட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவீங்க. அதுக்காக தான் நான் ராஜாவாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு சக்தி தேவை. என்னை யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு என்கிட்ட சக்தி இருந்தால் தான் நான் மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்களை மாற்ற முடியும். இந்த கொடூரமான மக்கள், இந்த கொடூரமான புத்தி, இந்த கொடூரமான மேஜிக், இது எல்லாத்தையுமே மாற்றி ஒரு நல்ல அரசாங்கத்தை நான் உருவாக்க நினைக்கிறேன். ஒரு நல்ல நாட்டை நான் உருவாக்க நினைக்கிறேன். அதுக்கு என்கிட்ட சக்தி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காடு டென்ஷன் ஆகி கத்துறான். இங்கே பாரு ஆல்காடு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத. மக்களை காயப்படுத்தி தான் உன்னோட நாட்டையும் அரசாங்கத்தையும் ஆளணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் நான் ஒன்று மட்டும் ஒத்துக்கிறேன், நீ என்னை விட புத்திசாலி, என்னை விட பலசாலி, என்னை விட எல்லாத்துலேயும் சிறந்தவ. அதை நான் முழு மனசாக ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் ஒரு ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காடு சொல்கிறான். நீ சொல்கிறதுல யோசிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்தாலும் மக்களை காயப்படுத்தி தான் நீ ராஜாவாகணும்னு நினச்சனா அதுதான் நீ பண்ணுற பெரிய முட்டாள்தனம். இந்த நாட்டு மக்கள்லாம் நம்மளோட உயிர் மாதிரி. அவங்கள ஒரு ராஜாவாக நம்மளே காயப்படுத்தக்கூடாது. அப்படியே நீ காயப்படுத்தணும்னு நினச்சனா இன்னிலேருந்து நான் தான் உன்னோட எதிரி. வா சண்டை போட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனிஸ் அவளோட டிராகன் பவரையும் ஆல்காடு வேம்பேர் பவரையும் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அண்ணா என் கூட விளையாட வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் வந்து கேட்குறா. போன தடவை உன் கூட விளையாட வந்து டெஸ்டிங் பயங்கரமாக சொதப்பி நான் எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கினது உனக்கு போதாதா? இந்த தடவை என்ன பயங்கரமாக மாட்டி விடணும்னு பிளான் போட்டு அதெல்லாம் முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காடு சொல்கிறான். அண்ணா ப்ளீஸ், போன தடவை நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த டைம் எந்த மாதிரி அப்படிலாம் நடக்காது. ஸோ என் கூட தைரியமாக விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனீஸ் சொல்கிறா. நிஜமா தானா? சரி, உன் கூட கொஞ்ச நேரம் விளையாட போகிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காடு ஒத்துக்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து விளையாட போகிறாங்க. அக்கா, உன்னோட கை ரொம்பவும் வாமா இருக்கு அப்படின்னு ஆல்காடு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். இப்போ ஆல்காடும் ஆனிஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்காடு தான் நம்ம ஆனிஸை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனிஸ் அதுலேருந்து ஜஸ்ட் டாச் மட்டும் பண்ணுறா. அப்போ கரெக்டாக ஆல்காடோட அட்டாக் பண்ணும்போது இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஆல்காடோட கையை ஆனிஸ் வெட்டிடுறா. பட்னா அது டக்குன்னு ரெக்கவர் ஆயிடுது. இப்போ டக்குன்னு ஆல்காடு திருப்பி அட்டாக் பண்ணுறான். இப்போ ஆனிஸ் அவளோட ஸ்வாடை வச்சு தடுக்கிறா. இதுக்கே அந்த ஸ்வாடு வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உன்னோட ஸ்வாடோட சக்தி அவ்வளோ தானா, இதே எப்படி தடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ரெயின் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மேலே இருந்து ஷார்ப்பான ஐஸ்லாம் ஆனிஸ் மேலே விடுது. ஆனிஸ் அவளோட டிராகன் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து கரைச்சிடுறா. எனக்கு தெரியும், என்னோட பவர்ஃபுல்லான அக்காவை எதிர்த்து சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது முட்டாள்தனம் தான். ஆமாம், உனக்கு எதுக்கு மேஜிக் அவ்வளோ பிடிக்குது? அது என்னால் சரியாக சொல்ல முடியாது. ஆனால் நான் மேஜிக் மேலே வச்சிருக்க லவ் தான் என்ன அந்த சரியான பாதை வழியாக கூட்டிகிட்டு போகுது. நானும் அந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை தான் இன்றைக்குமே தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. புரியுது, உனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக இந்த ராஜ்யம் சிம்மாசனம் எல்லாத்தையும் விட்ட. அதே நேரத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் எடுத்துக்கணும்னா இப்போ அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காடு மறுபடியும் அவனோட கத்தி எடுத்து ஆனிஸ் அட்டாக் பண்ணலான்னு போகிறான். இந்த சைடு லைனி கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில இருக்கா. யூஃபி எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு நினைக்கிறா. எனக்கு கொஞ்சம் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனி சொல்கிறா. சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் வந்துட்டு அவளோட உதத்தை கடிச்சிட்டு இப்போ லைனியை கிஸ் பண்ணுறாங்க. லைனி அவளுக்கு தேவையான ரத்தத்தை குடிச்சதுக்கப்புறம் அவளோட பாடி வந்து ரெக்கவர் ஆயிடுது. இப்போ பாடி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் அவளுக்கு சுயநலவே வருது. ஸோ இப்போ தான் அவளால் அந்த வலியவே உணர முடியுது. எனக்கு உயிர் போகிற அளவுக்கு வலிக்குது, இந்த வலியை எப்படி ஆல்காடு தாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைனி கேட்குறா. பார்த்தா ஆல்காடு ஆனிஸ் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனி சொல்கிறா. இப்போ ஆல்காடு ஆனிஸோட பிளேடை உடச்சிடுறான். உன்னோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆல்காடு சொல்கிறான். சாதாரண இந்த பிளேட் தான் என்னோட தலைவிதியை டிசைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் இப்போ அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஆல்காடை அடிக்கலான்னு போகிறான். ஆல்காடும் அவனை பாதுகாத்துக்கிறதுக்காக முன்னாடி நிறைய ஐஸை உருவாக்குறான். ஆனால் ஆனிஸ் இப்போ இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு நீ எவ்வளோ ஐஸ்னாலும் உருவாக்கிக்கோ, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உடச்சி போட்டுட்டு இப்போ ஆல்காடோட வயிற்றுலேயே அட்டாக் பண்ணிடுறா. ஆல்காடுக்கு இப்போ பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவன் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான். ஆனாலுமே அவன் முயற்சி விட்டு கொடுக்காம வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனிஸுமே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனால் கிட்ட போனதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் ஏன் இப்படி பார்க்குறான், என்னால் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு ஆனிஸ் யோசிக்கிறா. அப்போ கரெக்டாக யூஃபி வந்து ஆனிஸை தடுத்து ஆல்காடை எப்படியோ காப்பாற்றிடுறா. யூஃபி, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க?
நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி காயப்படுத்திக்கிறதுல உங்களுக்கே விருப்பம் இல்ல. ஆனாலும் எதுக்கு இப்படி சண்டை போட்டு உயிரை பலியாகிற வரைக்கும் போறீங்க அப்படின்னு யூஃபி ரொம்ப ஃபீல் பண்றா. ஆல்கார்டுமே இப்ப மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்துட்டு இருக்கான். வானம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு, கிளைமேட் கூட நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி வானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இப்படிதான் எப்பவுமே வானத்தை பார்த்துட்டு சுதந்திரமா நானும் அந்த வானத்துல பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு ஆல்கார்டு சொல்றான். அதை கேட்டோன்னே ஆனிஸ்க்கு புரியுது, இன்டெரக்டா இல்ல டைரக்டா என்னதான் மென்ஷன் பண்றான் அப்படின்னு ஆனிஸ் அழுகிறா. உனக்கு ஞாபகம் இருக்கா ஆனிஸ், சின்ன வயசுல நான் நம்ம நாட்டை விட்டு ரொம்பவும் தூரமா ஓடி வந்துட்டேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள்லாம் என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நான் தொலைஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நீ தான் வந்து என்னை காப்பாத்தின உன்னோட கையை கொடுத்து அப்படின்னு ஆல்கார்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஆனிஸ் வந்து ஆல்கார்டை காட்டில் இருந்து கூட்டிகிட்டு போயிருப்பா. இது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க நோபல்ஸ்லாம் வந்துட்டு ஆனிஸ் அவள் தான் அடுத்த ராணி ஆகணும்னு நினைக்கிறா, அதனால தான் அவள் தம்பியை இவளே கொண்டுலான்னு முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஆனிஸை பார்த்து தப்பாக பேசுவாங்க. எதிர்பாராமல் போகிற வழியில் ஆனிஸ் இதையுமே வந்து தெரியாமல் கேட்டுருவா. இதை நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. இப்போ ஆல்கார்டு வந்துட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ்ட்ட சொல்லுவான். இங்கே பாரு ஆல்கார்டு, இதுக்கப்புறம் நம்ம நாட்டை விட்டு நீ எங்கேயுமே தூரமாக ஓடி போகக்கூடாது. ஏன்னா நீ தான் நம்ம நாட்டுக்கு அடுத்த ராஜா. இந்த மக்கள்லாம் ஒன்று நம்பி தான் இருக்காங்க. அதோட எனக்கு ராணி ஆகணுங்கிற விருப்பம்லாம் கிடையாது. இந்த இடம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அவளோட கையை ஆல்கார்டு கிட்ட கொடுக்குறா. ஆனால் ஆல்கார்டுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் யோசிக்கிறா. ஆனிஸ், உண்மையாக சொல்ல போனோன்னா இந்த இடத்துக்கு நான் தகுதியானவனே கிடையாது. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்த நம்ம நாட்டு மக்களை நான் எப்படி ட்ரீட் பண்ணேன்னு. அதான் உண்மையை ஒத்துக்க போனோன்னா நான் ராஜாவாக இருக்க தகுதியே இல்லை. அதோட அந்த தகுதி உனக்கு தான் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். நீ ஒரு ராணியானா இந்த நாடும் நம்ம மக்களும் நல்லா இருப்பாங்க. நான் மாற்றணும்னு நினைக்கிறத நீ கண்டிப்பாக செய்வ. அதோட எனக்கு இந்த தகுதிலாம் இல்லை. நான் பிறந்ததுலேருந்தே ஒரு முட்டாள் தான். என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆல்கார்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். ஆனிஸ்மே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு தான் இருக்கிறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஆல்கார்டு, எதுக்கு இப்படி பண்ண? நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். அப்போ நான் இந்த நாட்டை விட்டு தூரமாக ஒதுக்கி வைக்கிறோம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். இப்போ ஆல்கார்டோட அம்மா வந்துட்டு ஒரு அம்மாவை நான் தோத்துட்டு வந்தா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இல்லைம்மா, நான் தான் ஒரு மகனா தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். இப்போ யூஃபியோட அப்பா வந்துட்டு இந்த பிளான்ல அவங்க கூட இருந்தவங்களை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டை கூட்டிட்டு போறாங்க. ஆனிஸ் வெளியே ஆல்கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆல்கார்டு வந்தோன்னா அவன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போறா. பட் ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறா. இப்போ ஆல்கார்டே ஆனிஸ் கிட்ட வந்துட்டு அவனோட கையை கொடுக்குறான். அண்ணா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நான் எப்படி நான் தான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதோட உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே யூஃபியை காட்டுறாங்க. பேக்ரவுண்டில் யூஃபியோட வாய்ஸ் கேட்குது. இந்த பிரச்சனைலாம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா எங்களோட நிச்சயதார்த்தத்தில். அதுக்கப்புறம் லைனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் ஆல்கார்டை வச்சு எப்படியாச்சும் அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆனிஸ் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அதோட இலியாவுமே இந்த பிரச்சனைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவளும் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கா. இப்போ லைனி அந்த இடத்துக்கு வந்து யூஃபியை பார்க்குறா. யூஃபியுமே லைனியை பார்க்குறா. அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேருமே இப்போ ஆல்கார்டை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ லைனி வந்துட்டு ஆல்கார்டு கிட்ட போயிட்டு உனக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்கணும், அதனால தான் என்ன நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறது, என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னேன். இன்னும் கிளியராக சொல்ல போனோன்னா உனக்கு தேவையான விஷயம் நடக்கிறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படி தானே அப்படின்னு லைனி கேட்குறா. ஆமாம் அப்படின்னு ஆல்கார்டு சொல்கிறான். உண்மையாக சொல்ல போனோன்னா எனக்கு அது கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ என்னதான் என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட நீ அப்போ என்கிட்ட அன்பு காட்டும் போது அந்த அன்பு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. நீ என் மேலே உண்மையிலே அன்பு காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்காக நீ பண்ண காரியத்துக்கு உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத. நீ ரொம்பவும் ஓவராக தான் பண்ணியிருக்க. இதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லைனி சொல்கிறா. எனக்கு தெரியும் எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு. ஆனாலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லைனி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு மன்னிப்பு கேட்குறான். அதோட யூஃபி, உனக்கும் நான் தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய தொந்தரவுகள் கொடுத்துருக்கேன். ஸோ நீ என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். இப்போ யூஃபி வந்துட்டு ஆல்கார்டோட செவுட்லேயே ஒரு அறை போட்டுட்டு நான் உன்னை குத்தலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது ரொம்பவும் வலிக்குன்னு தெரிஞ்சுதான் சரி ஓகே செவுட்டில் அரைஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. நல்ல வேலை இதுவே ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு சொல்கிறான். ஆல்கார்டு சீக்கிரமாக வாங்க நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். சரி ஓகே நான் போகணும் அப்படின்னு ஆல்கார்டு கிளம்புறான். யூஃபி, உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்காத. இதை கேட்கறதுக்கான தகுதி என்கிட்ட இல்லை தான். இருந்தாலும் இதை கேட்காம என்னால் இங்கேருந்து போக முடியாது. யூஃபி, என்னோட தங்கச்சியை நீ கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கார்டு கிளம்புறான். ஆல்ரெடி நிறைய பேர்த்து கூட ஃபைட் பண்ணி அதோட நிறைய ஒர்க்கை வேற பார்த்துருக்கா. அதனால ஆனிஸ் இப்போ பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ யூஃபி அந்த இடத்துக்கு போயிட்டு ஆனிஸ் ஆனிஸ் அப்படின்னு எழுப்புறா. ஆல்கார்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஆனிஸ் தூக்கத்திலே அழுவுறா. ஆல்கார்டு, நீ என்கிட்ட கேட்ட மாதிரி நான் ஆனிஸை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இப்போ ஆனிஸோட நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறா.
ஆல்காடு ஊரை விட்டு போனனால இப்போ அடுத்ததா விருப்பம் இருந்தாலும் சரி விருப்பம் இல்லைனாலும் சரி ஆனிஸ் தான் அந்த நாட்டுக்கு ராணியாகணும். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதோட இது எனக்கு ஓகே தான், கொஞ்ச நாள்ல பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சந்தோஷமா தான் சொல்றா. ஆனால் அவள் உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் யூஃபிக்கு தெரியுது. ஆனிஸ் இதை வேணா என்கிட்ட விட்டுரு, எங்க ரெண்டு பேர்த்தால தான் உனக்கு இந்த பிரச்சனை, ஸோ இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இல்லை இல்லை, இது என்னோட தனிப்பட்ட முடிவு தான், அதோட இதனால உங்க ரெண்டு பேத்துக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறா. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு லைனி கேட்குறா. யூஃபியுமே இதை பற்றி முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு எந்த உரிமையுமே இல்லை, ஆனால் ஆனிஸ் ஒரு ராணியானா இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. என்னால் இதை பண்ண முடியுமா? எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் இழக்கணும், ஆனால் இதுக்காக நான் ஓடி போகிறதில்ல, நான் முடிவு பண்ணிட்டேன் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு ஆனிஸ் இந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் டில்ட்டி கிட்ட சொல்கிறாங்க. யூஃபி இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. நான் என்ன முடிவு பண்ணுறது, எனக்கு இதில் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. ஆனிஸ் மட்டும் ஒரு ராணியானா அதுக்கப்புறம் அவள் உன் கூட இருக்க மாட்டா, அவளுக்குன்னு நிறைய பொறுப்புகள் வந்துடும், இதை பற்றி நீனு வருத்தப்படுறன்னு உன்னோட மூஞ்சை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு டில்ட்டி சொல்லிட்டு இருக்கும்போதே ஆனிஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னாச்சு, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்குறா. உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, எதுக்கு அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி வந்து கேட்குறா. அட என்னப்பா நீ என்னோட முகத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க, நான் இப்போ முன்ன மாதிரி கிடையாது, நான் இப்போ ஒரு புது ஆனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. இப்போ டில்ட்டி டென்ஷன் ஆகிட்டு ஆனிஸோட சட்டையை பிடிக்கிறா. என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு ஆனிஸ் சொல்கிறா. நீ என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கோவப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்போ அப்படியே கட் பண்ண ஆனிஸ் தனியாக உட்காந்து இதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ யூஃபி இந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ உண்மையிலே என்ன நினச்சிட்டு இருக்க ஆனிஸ், உனக்கு இது பிடிச்சிருக்கா, நீ சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. அச்சோ எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் பக்கத்து டவுன் வரைக்கும் போகணும், அந்த ரெயின்போ பிளேடை ஒருத்தர்கிட்ட சரி பார்க்க கொடுத்துருந்தேன், அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னார், அதனால போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. இன்னைக்கு வேண்டாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு போங்க, அதோட நாளைக்கு நானும் உங்க கூட வருவேன், நான் உங்களை தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. என்ன என் கூட வருவியா, அப்போ இதுக்கு பேர் டேட்டிங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்குறா. என்ன அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. சரி ஓகே வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. ஆனால் இது ஒன்றும் டேட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பக்கத்து டவுனுக்கு போகிறாங்க. யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப்லாம் போட்டுட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. அந்த கடைக்காரரும் யூஃபியை குறுன்னு பார்த்துட்டு இருக்க. இவ தான் யூஃபி என்னோட ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. என்னோட பேர் தான் யூஃபி, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆல்ரெடி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அப்போ அந்த பிளேடை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இப்போ அந்த பிளேடை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். யூஃபி அதை வாங்கி யூஸ் பண்ணோன்னா அதை சுற்றி நிறைய மேஜிக் பவர் ரிலீஸ் ஆகுது. எப்படி என்னோட ஹெல்ப்பர் எப்படி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் பெருமைப்படுறா. இந்த பிளேட் என்னோட கைக்கே மறுபடியும் திரும்பி வந்துருச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ வெளியில ரொம்ப சத்தம் கேட்குது, என்னன்னு சொல்லிட்டு ஆனிஸ் போய் பார்த்தா எல்லாருமே ஆனிஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மக்கள் எல்லாருமே ஆனிஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இவங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் போறா. இப்போ அந்த கடைக்காரரும் யூஃபி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனிஸ் அடுத்த ராணியாக போறா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யூஃபி கேட்கறா. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனிஸ் மட்டும் ராணி ஆயிட்டானா அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த கடைக்கு வந்து போக மாட்டா அப்படின்னு அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஆனிஸ் கரெக்டா வந்துடுறா. நீங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் இருந்துச்சு போறாரு. இப்போ யூஃபி இதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மெய்ட் வந்துட்டு காஃபி கொடுக்குறா. என்னாச்சும் ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு மெய்ட் கேட்கறா. ஒன்றும் இல்லை, ஆனிஸ் நினைச்சாதான் சோகமா இருக்கு, அவளுக்கு ராணி ஆகிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், அவளோட முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. ஆனிஸ்க்காக கஷ்டப்படுறியா இல்லை உனக்காக கஷ்டப்படுறியா, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இதான் ஆனிஸ் ஒர்க் பண்ற இடம். ஆனிஸ் சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவ மேஜிக்கை யூஸ் பண்ணி கத்துக்கணுங்கிறது தான். ஆனா அவ ராணி ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே விட போறதா முடிவு பண்ணிருக்கா. ஆனாலும் அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டு கொடுக்கறதுல விருப்பமே இல்லை, ஆனாலும் இதுதான் அவளோட விதி கடமை அப்படின்னு மேட் சொல்றா. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனிஸோட கடமைகளை நிறைவேற்றுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. ஆனால் அவளோட கடமைகளை நிறைவேற்றினதுக்கு அப்புறமும் அவள் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மேட் கேட்குறா. இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஃபீல் பண்ணி அழுவுறா. இப்போ அடுத்த நாள் யூஃபி டில்ட்டியை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. டில்ட்டிக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறா. டில்ட்டிக்குமே ஆனிஸ் ராணி ஆகிறதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. நீ ஆனிஸ்க்காக ஃபீல் பண்ணுறியா இல்லை உனக்காக ஃபீல் பண்ணுறியா, நீ என்ன நினைக்கிற அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. ஆனிஸ் ராணி ஆகிறதுல நாட்டு மக்களுக்கு நல்லது தான், ஆனால் அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு யூஃபி சொல்கிறா. நான் ஆனிஸை பற்றி கேட்கல, உன்னை பற்றி கேட்குறேன், நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி கேட்குறா. நான் இதை சொல்லக்கூடாது தான், இது ரொம்பவும் ஷெல்ஃபிஷாக இருக்கும், இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும்னா ஆனிஸ் ராணி ஆகிறது எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு தெரியும் இது தப்பு தான், நான் ஷெல்ஃபிஷாக யோசிக்கிறது தப்பு தான், அதனால சீக்கிரம் எனக்கு முடிவை மாற்றிக்குவேன், இப்போ நான் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. நீ யோசிக்கிறதுல தப்பாகவே இருக்கட்டுமே, இப்போ அதனால் என்ன பிரச்சனை, உன்னோட மனசு என்ன சொல்லுதுன்னு யோசிப்பாரு, உன்னோட மனசு கண்டிப்பாக ஆனிஸ் ராணி ஆகிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்லும், அதுதான் உனக்குமே சந்தோஷத்தை தரும், உன் மனசு என்ன சொல்லுதோ அதை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் யூஃபி வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்கா. இங்கே பாருங்கப்பா, ஆனிஸ் இந்த நாட்டுக்கு ராணியாக கூடாது, அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அவளோட நிறைய ஆசைகள் இதுக்காக பணிய வச்சிருக்கா, அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. ஆனால் எதுக்காக யூஃபி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. ஏன்னா ஆனிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எதுவுமே இல்லாதப்போ ஆனிஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, அதனால் இப்போ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
அவள் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஃபீல் பண்ணுறா. உனக்கு ஒன்று தெரியுமா, சின்ன வயசில் ஒருத்தன் இந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் அவங்களோட குடும்ப சூழ்நிலையில் அவன் ராஜாவாகணுங்கிற முடிவை எடுத்தாங்க. அதையுமே அவன் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டான். இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை அடுத்தவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமா ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா இன்டைரக்டாக அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்கு திடீர்னு நிறைய கலர் பபிள்ஸ் வருது. இது என்ன ஆவி அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. அது எல்லாமே வெளியே போகுது. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ 2 பேருமே அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. இவளோட பேர் தான் லூமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ ஒரு ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரு யூஃபி, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ என்னோட சேர்ந்து ஸ்பிரிட் கான்ட்ராக்டராக விருப்பப்படுறியா? அப்படியே ஒரு வேளை ஓகே சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு நீ ராணி ஆகலாம் அப்படின்னு லூமி சொல்கிறா. என்ன ராணி ஆகலாமா? அப்போனா ஆனிஸ் நான் இதுலேருந்து காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி யோசிக்கிறா. இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது. இத முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்பனா அப்பா சின்ன வயசுல உங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. இங்கே பாரு யூஃபி, மக்கள் எல்லாருமே ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் ஆகணும்னு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. நீ என்ன யோசிக்கிறேன்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லூமி கேட்குறா. நான் ஆனிஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு யூஃபி சொல்கிறா. அப்பனா சரி, நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூமி ஏதோ சொல்ல வரா. ஸோ இப்போ ஆனிஸ் தான் அடுத்த ராணியாக போகிறா. ஸோ இது வரைக்கும் நாட்டை நல்லா பார்த்துக்கிட்ட நோபல்ஸ் கிட்டலாம் வந்து ஆனிஸ் இதை ப்ராப்பராக தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனால் அங்கே இருக்க நோபல்ஸ்லாம் மேஜிக்கை யூஸ் பண்ண தெரியாத ஒட்டி எப்படி ராணியாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி ஆல்காடிங்க இல்லை. இப்போ அடுத்ததான் நான் தான் இந்த நாட்டுக்கு ராணி. நீங்கள் எனக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. ஒரு நாட்டோட மக்களோட சந்தோஷத்தில் விளையாடாதீங்கப்பா. அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டை ஆள்ற ராஜா நல்லா இருக்கணும். ஆனால் இங்கே ராஜாவே இல்லையே, ராணியை தூக்கி போடுறாங்களே. அதுவும் இல்லாமல் அந்த ராணிக்கு மேஜிக் கூட யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. என்னால் முடியல. இல்லை, நான் இப்படி அழுகக்கூடாது. எனக்கு ஓகே, எல்லாம் சரியாயிரும். இப்போ அப்படியே அரண்மனையில யூஃபி அனிஸும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அனிஸ், நாளைக்கு உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. இல்லை, நாளைக்கு எனக்கு டீயோட ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் மலுப்புறா. ஆனால் அது யூஃபிக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தப்போ, உன்னோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ தான் தேடணும், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அதை நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன் அனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் ஷாக் ஆகுறா. அதை நாளைக்கு நான் எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா அதோட லைனி இல்லையா, நீங்கள் 2 பேரும் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் அரண்மனையில் இவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. லூமி கூட அங்கே தான் இருக்கா. ஹாய், நான் தான் ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ்ட்ட சொல்கிறா. என்ன ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் இங்கே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஷாக் ஆகுறா. இப்போ யூஃபி வந்துட்டு நான் ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. ஆனிஸோட அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த உலகத்திலே யூஃபிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லூமி சொல்கிறா. ஆனால் ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய விசாரிப்பாங்களே, நீ அதெல்லாம் விசாரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இன்னும் ஷாக்கில் தான் இருக்காங்க. இப்போ ஆனிஸோட அம்மா வந்துட்டு ஆனிஸ் லூமிக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனிஸ்மே லூமியை பார்த்துட்டு இவளுக்கு என்னோட வயசு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் இவளை சின்ன வயசில் பார்க்கும் போதும் அவளுக்கு உன்னோட வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஆனிஸ் பயங்கர ஷாக் ஆகுறா. ஆமாம், கரெக்டு தான், எனக்கு வயசே ஆகாது. சொல்ல போனா நான் உங்களோட மூதாதையர் அப்படின்னு சொல்லிட்டு லூமி சொல்கிறா. என்ன, எங்களோட மூதாதையரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஷாக் ஆகுறா. ஆமாம் அப்படின்னு லூமி இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. நானும் ஒரு காலத்தில் உங்களே மாதிரி தான் இருந்தேன். எனக்கும் சில ஆசைகள்லாம் இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட கணவனோட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். மற்ற பொண்ணுங்க ஆசைப்படுற மாதிரியே நானும் என்னோட கணவனோட சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா நான் ஒன்றும் சாதாரணமான பொண்ணு இல்லை. சாதாரணமான பொண்ணு ஆசைப்படுறதெல்லாம் நான் ஆசைப்படக்கூடாது. எப்போவுமே மற்றவங்கள விட்டு தனியாக தான் இருக்கணும். என் ஹஸ்பண்டோட ஒன்றா இருக்கணும். என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வெளியே போகணும். என் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்க மாதிரி எனக்கும் இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஃபீலிங்ஸ்லாம் நான் வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்க இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு புக்கில் நோட்ஸாக எழுதி அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இப்படி தான் ஒரு ஸ்பிரிட் கான்ட்ராக்டர்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு நாள் தன்னோட உடம்பை ஆவிகளுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு லூமி வந்து இப்போ ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறா. என்ன அப்படின்னா இதெல்லாம் கேட்டு தான் யூஃபி ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் ஆக ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் கேட்குறா. ஆமாம் அப்படின்னு லூமி சொல்கிறா. அதோட மதிப்பிற்குரிய பிரபுவே, நீங்கள் என்ன உங்களோட குழந்தையா தத்த எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஆனிஸோட அப்பா கிட்ட சொல்கிறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. உனக்கு என்னாச்சு யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்குறா. உண்மையை சொல்ல போனோன்னா எனக்கு நீங்கள் ராணி ஆகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. உங்களுக்கும் அது விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு பதிலாக நான் நாட்டோட ராணி ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் ஸ்பிரிட் கான்ட்ராக்டரில் கூட சேர்ந்தேன். நீங்கள் என்னைய உங்களோட மகளாக தத்தெடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் ராணியாக கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு யூஃபி வந்து ஆனிஸோட அப்பா கிட்ட சொல்கிறா. ஆனால் யூஃபி, நீ ஏன் இப்படி பண்ணுற? இதெல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் டென்ஷன் ஆகிறா. உன்னோட சின்ன வயசுலேருந்து நீ மேஜிக்கை கற்றுக்கணுங்கிறதுக்காக ரொம்பவும் ஆசைப்பட்டிருக்க. ஆனால் நீ ராணி ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ஆசையே நீ விட்டு கொடுக்குற. இதுலேயே தெரியுது உனக்கு ராணி ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் உன்னோட நிலைமையில தான் இருந்தேன். அப்போ நீ என்கிட்ட வந்து என்ன சொன்ன?
எனக்கு கையை கொடுத்து என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு யூஃபி இப்போ அவளோட கையை கொடுக்குறா. ஆனிஸ்மே அந்த கையை தட்டி விட்டுட்டு என்னால முடியாது, எனக்காக யாரும் இறக்கப்பட வேணாம், சொல்ல போனா உன்னைய விட எனக்கு ராணி ஆகணுங்கிற ஆசை இருக்கதான் செய்யுது சரியா, நீ ஒண்ணு எனக்காக எதையும் பறி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆனிஸ் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஆனிஸ்மே இங்க தனியா ஒரு ரோட்ல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்ப டில்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு, வருங்கால ராணியவே இப்படி நடு ரோட்ல உட்கார வச்சுட்டாங்களே, சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு டில்டி கூப்பிடுறா. இப்ப டெல்டியோட வீட்டுல உட்காந்து 2 பேருமே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. மழை நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு டெல்டி சொல்றா. என்ன இந்த மாதிரி நேரத்துல எனக்கு ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்லுவேன்னு நினைச்சேன், இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேக்குறா. இதுக்கு மேலே நான் உனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி உனக்கு போர் அடிக்க விருப்பப்படலப்பா, அதோட இந்த மாதிரியான நேரத்துல நீ தான் சரியான முடிவு எடுக்கணும். சரி ஓகே, உன்னை யாராச்சும் வந்து கூப்பிட்டாங்கன்னா இங்க இருந்து போ சரியா, அது வரைக்கும் இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டெல்டி சொல்றா. என்னைய வந்து யாரு கூப்பிட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஃபீல் பண்ணி அழுவுறா. ரொம்ப ஃபீல் பண்ணாத இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டில்டி போய் ஆனிஸ் கிட்ட உட்காந்துக்கிறா. நீ ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு டில்டி கேட்குறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன மாதிரி ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாத ஒரு பொண்ணை இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஃபீல் பண்ணி அழுகிறா. ஸோப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நீ ராணியாக இருக்கணுமா ராணியாக இருக்கக்கூடாதுங்கிற டிசைட் பண்ணுற உரிமையே கிடையாது. அதுவும் இல்லாமல் மேஜிக் இல்லாத ஒரு பொண்ணை நாங்கள் ராணியாக ஏற்றுக்க மாட்டேங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறாங்கன்னா அதை எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? அப்படி ஒரு மக்கள் நம்மளுக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நீ ராணியா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு உன்னோட கனவுகளை விட்டு கொடுக்குற. பெசாட்டி நம்ம 2 பேரும் எங்கேயாவது தூரமா போயிட்டு அங்க போய் மேஜிக் கத்துக்கலாம். மேஜிக்கை கத்துக்கிறதுக்கு ஊர் தான் முக்கியங்கிறது இல்லையே, எங்கேயாச்சும் போய் அங்க போய் நம்ம 2 பேரும் மட்டும் மேஜிக் கத்துக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டில்டி கேட்குறா. நிஜமா இதை கேட்கறதுக்கு நல்லா தான் சந்தோஷமா இருக்கு, ஆனா மேஜிக்கை தவிர்த்து எனக்கு இந்த ஊர்ல பிடிச்ச விஷயங்கள்னு சிலது இருக்கே அப்படின்னு சொல்லும் போதே யூஃபி அந்த இடத்துக்கு கதவை தட்டிட்டு வரா. அதாவது ஆனிஸ்க்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறத இன்டெரக்டா யூஃபியை தான் மென்ஷன் பண்ணியிருக்கா. இப்போ யூஃபி எப்படியாச்சும் ஆனிஸை வந்து சமாதானப்படுத்திடலான்னு யோசிக்கிறா. ஆனால் ஆனிஸ் இன்னுமே கோவத்தில் தான் இருக்கா. எதுக்காக ஆனிஸ் மற்றவங்களுக்காக உன்னோட ஆசையை விட்டு கொடுக்குற, உன்னோட கனவை எதுக்கு விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. ஆனிஸ்மே அழுதுகிட்டே எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ராணியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே சொல்கிறா. அதோட எனக்காக யாரும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பணைய வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் இப்போ ஓகேன்னு சொல்கிறா. இல்லை நீ ஓகே இல்லை, இப்படி போய் சொல்லாத, உனக்கு ராணி ஆகிறதுல விருப்பம் இல்லை, எதுக்கு இப்படி பண்ணுற, உன்னோட மேஜிக் ஆசையை விட்டு கொடுக்க போறியா, நீ மேஜிக்கை கற்றுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. என்னால் முடியாது, நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் என்னோட முடிவை மாற்றிக்க மாட்டேன், நான் ராணியாக தான் போகிறேன், நீ எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இப்போ எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. போய் சொல்லாத அப்படின்னு யூஃபி சொல்கிறா. ஆனிஸ்மே இப்போ வந்து யூஃபியோட வாயை மூடிட்டு நீ என்ன பண்ணாலுமே என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண தான் போகிற, ஒருவேளை நீ என்ன சமாதானப்படுத்தணும்னு நினச்சனா நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. ஆனிஸ் மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் வந்து சொல்றா. இப்போ ஆனிஸ் யூஃபி 2 பேருமே சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனிஸோட அம்மா தடுக்கலான்னு போறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. உங்களை ராணியாக விட மாட்டேன் அப்படின்னு யூஃபியும், எனக்காக உன்னோட ஆசைகளை பறி கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு ஆனிஸும் மாத்தி மாத்தி சொல்லி இப்போ 2 பேருமே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. எனக்காக எதுக்கு யூஃபி இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு ஆனிஸ் கேட்குறா. ஏன்னா நீங்கள் தானே என்னை இந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, அதோட நீங்கள் ராணி ஆகிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் உங்களை நம்புகிறேன், அதோட உங்களோட கனவையும் நம்புகிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மேஜிக் யூஸ் பண்ணுவீங்க, அதை நான் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு கனவை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் விட்டு கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்லை, அதோட இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்கன்னா அது நீ தான், நீ எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு யூஃபி சொல்கிறா. அதே தான் உனக்கும் யூஃபி, எனக்காக நீ அழுகக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவளோட டிராகன் பவரை ரிலீஸ் பண்ணுறா. அதுக்காக தான் நானும் சண்டை போடுறேன், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், வா சண்டை போட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இப்போ அவளோட ரெயின்போ பவர் ரிலீஸ் பண்ணுறா. இவங்க 2 பேர்த்தோட இந்த அட்டாக் தான் இந்த மேட்சை டிசைட் பண்ண போகுது. நான் ஜெயிச்சிட்டேன், இல்லை இது நியாயமே இல்லை, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஆனிஸ் அழுகுறா. ஏன்னா நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனிஸ், நீ என்னை காப்பாற்றின மாதிரியே, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னை நான் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன்னு அப்படின்னு யூஃபி சொல்கிறா. ஆனிஸ்மே ஃபீல் பண்ணி அழுகிறா. ஓகே இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, வா என் கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. இப்போ ஆனிஸ்மே கையை பிடிக்கிறா. என்னை மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு ராணியாக இருக்கிறதுல விருப்பம் இல்லை, அதுவும் இல்லாமல் யூஃபியோட ஆசை இதுதான், அட்லீஸ்ட் நான் இதை கூட நிறைவேற்றலனா அப்புறம் உங்கள் மகளாக இருக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. யாருப்பா அப்படி சொன்னா, நிஜமாக சொல்ல போனா என்னோட மகளாக இருக்கிறதுக்கான தகுதி எல்லாமே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நான் இவ்வளோ நாள் எப்படி இந்த நாட்டுக்கு இளவரசியாகவும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மகளாகவும் இருந்தனோ அதே மாதிரி இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆனிஸ் கேட்குறா. அவங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே யூஃபியை காட்டுறாங்க. கரெக்டாக ஆனிஸ் அந்த இடத்துக்குள்ளே வரா. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு ஆனிஸ் சொல்கிறா. ஆமாம் அப்படின்னு யூஃபி சொல்கிறா.
நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நான் எதுக்காக எங்க அப்பா, அம்மா கிட்ட நான் இளவரசியாவே இருக்கிறேன்னு கேட்டேன்னு தெரியுமா? ஏன்னா, அது ஒரு சீக்ரெட். என் லைஃப்ல இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் அத சொல்லணுங்கிற அளவுக்கு நம்பிக்கை வந்ததே கிடையாது. ஆனா, இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன். நான் இந்த உலகத்த சேர்ந்தவளே கிடையாது. நான் வேற ஒரு நார்மலான உலகத்துல தான் இருந்தேன். ஆனா ரீஇன்கார்னேட்டட் ஆகி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். இதே மாதிரி அங்க மேஜிக்லாம் கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான உலகம். ஸோ இதுக்கேத்த மாதிரி நானும் பழகிக்கிட்டேன். அதனால தான் என்னவோ எனக்கு இந்த மாதிரி மேஜிக்லாம் வரலையோ என்னவோ! ஆனா சில நேரத்துல நான் யோசிச்சு பார்ப்பேன். அதாவது ஒருவேளை நான் ரீஇன்கார்னேஷன் ஆகி இந்த உலகத்துக்கு வரல அப்படின்னா, எங்க அப்பா, அம்மாக்கு நிஜமாவே ஒரு பொண்ணு இருந்திருக்கும்ல. அந்த பொண்ணோட இடத்துக்கு பதிலா தான் நான் இப்படி வந்திருக்கேன். நான் சொல்லப்போனா ஒரு போலி தானே அப்படின்னு ஆனிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. யாரு சொன்னா நீ டூப்ளிகேட்ன்னு? ஒரு டூப்ளிகேட் தான் வந்து நரகத்துல இருந்த ஒரு பொண்ணுக்கு விடுதலை கொடுத்து அந்த பொண்ணோட லைஃபை காப்பாத்துமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ டூப்ளிகேட் இல்ல அப்படின்னு யூஃபி சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் யூஃபி. எல்லாத்துக்குமே அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. வெயிட் பண்ணு. இப்ப நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் வெட்கப்படுறா. ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும். அதான் நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு யூஃபி சொல்றா. ஆனா ஒரு பொண்ணு இந்த மாதிரி அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் வெட்கப்பட்டுக்கிட்டே சொல்றா. நீ சொல்ற மாதிரியே ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு தான் இப்படி கிஸ் பண்ணணும்னு கூட வச்சுக்கோமே. ஆனா அவங்க எதுக்காக கிஸ் பண்ணிக்கிறாங்க? அவங்களோட அன்பை வெளிக்காட்டிக்கிறதுக்காக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் உன் மேல வச்சிருக்க அன்பை வெளிக்காட்டிக்கிறதுக்காக நான் உன்னை கிஸ் பண்றேன். இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் வெட்கப்படுறா. பிரின்சஸ் யூஃபிலியா, இன்னிலிருந்து இந்த நாட்டுக்கு நீங்க தான் ராணியா தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. அதோட ஸ்பிரிட் கான்ட்ராக்டர் ஆக வேண்டாங்கிற ஒரு நல்ல முடிவையும் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. ரொம்ப நன்றின்னு யூஃபி சொல்றா. இன்னிலிருந்து ஆனிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. ஆமா, நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான். நானும் யூஃபியை சேர்ந்தா சாதிக்க முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே இல்லை. இன்னிலிருந்து நாங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு சுதந்திரமான நாட்டை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸும் யூஃபியும் சொல்றாங்க. நானும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. ஆனா இந்த சுதந்திரமான நாடு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூஃபிட் அப்பா கேட்கறாங்க. நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு யூஃபி சொல்றா. அன்னில இருந்து யூஃபியும் ஆனிஸும் சேர்ந்து அந்த நாட்டு மக்களையே ரொம்பவும் சந்தோஷமா அந்த ராஜ்யத்தையே சூப்பரா பாத்துக்கிறாங்க. ஆனிஸ், நீ எப்படி எனக்கு ஒரு ஸ்வாடை கிஃப்ட் பண்ணியோ அதே மாதிரி இது என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஒரு ஸ்வாடை கொடுக்குறா. இதோட நேம் என்ன தெரியுமா? ஸ்கை. ஏன்னா என்னைக்குமே ஸ்கை தான் ரெயின்போவை உருவாக்கும் அப்படின்னு யூஃபி சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. யூஃபி அன்னைக்கு சொன்ன மாதிரியே ஆனிஸ் உருவாக்குன அந்த பிளேனாரை அஃபீஷியலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் உருவாக்கி மக்கள் எல்லாத்தையும் அதில் அனுப்பி வச்சு டெஸ்ட் பண்றாங்க. இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அதோட இந்த மாதிரியான பிளேனார் மட்டும் தான் நம்மளுக்கு வானத்துல பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்ல. மேஜிக்கல் சயின்ஸை கரெக்டான டெக்னிக்ல யூஸ் பண்ணா இந்த மாதிரியான ட்ரெஸ் கூட நம்மளுக்கு வானத்துல பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யூஃபி, இதே மாதிரி நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. இந்நேரத்துக்கு இந்த இடத்துல ஆனிஸ் இருந்திருக்கணும். ஆனா அவளோட இடத்துல நான் இருக்கிறேன். இருந்தாலும் அவ சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த நான் சொல்றேன். அவளோட கடமைகளை நான் நிறைவேற்றுறேன். மேஜிக் இருந்தால் தான் இங்க இருக்க நாட்டு மக்களையும் நாட்டையும் பார்த்துக்கணுமா என்ன? இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க இருக்க மக்களுக்கும் நான் அதை கூடிய சீக்கிரம் ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா ஆனிஸ் நடிச்சது இதுதான். நாங்கள் 2 பேர் இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருக்க போகிறோம். இப்போ ஆனிஸோட ஸ்கை ஸ்வாடும் யூஃபியோட ரெயின்போ ஸ்வாடும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இப்போ அந்த இடம் முழுக்க பிரகாசமான ஒளியை தருது. நம்ம எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நார்மலான சந்தோஷமான வாழ்க்கை யூஃபி என் கூட இருக்கிறா. அதோட என்னோட ஆராய்ச்சிகளையும் மறுபடியும் நான் தொடங்க போகிறேன். லைனிங்க ஒரு வேலைக்கார பொண்ணாவே சேர்ந்துட்டா. சொல்ல போனா இந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஆனிஸ் யோசிக்கிறா. இப்போ வழக்கம் போல எல்லாமே நார்மலா சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு மட்டும் முடியல, இந்த அனிமையே இதோட மொத்தமா முடியுது.